அதுக்கப்புறமாக குழந்தைக்கு பிடிச்ச மாதிரிலாம் சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு கடைசியாக ஸ்ரீஜா வெளியே கூப்பிட்டு போனா இல்லையா, அந்த குழந்தைக்கு கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா. அதனால குழந்தைக்கு நான் அந்த பிரிட்டி ஆன்ட்டி கிட்ட போகணும் அப்படிங்கிறப்போ வருதே யோனுக்கு கோவம். போகக்கூடாதுடி, என்னடி பண்ணுவ, அவ கூட போனா அம்மாவான என்ன பார்க்க முடியாது, பரவாயில்லையான்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட ஹாஷா நடந்துப்பாங்க. அவங்களும் சொல்லுவாங்க இரு பொறுமையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெத்தவளாச்சே, யார்கிட்ட போகக்கூடாது அவங்க கிட்ட போகிறோம் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும் யோனுக்கு. என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு தனியாக உட்காந்தாளரா. இது பக்கமாக காங்தேக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் பண்ண போகிறாங்க இல்லையா, இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சு. எப்படி பாருக்கு என்னோட செலெக்ஷன் தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற சமயத்தில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், யோன் குழந்தை கொடுத்தாலாம் அப்படிங்கிறப்போ அம்மா கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தாம்மா இருக்குது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக யோன் குழந்தைய பற்றி அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படிங்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னாலே யோனையும் குழந்தையும் பிரிக்கணும், அப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வந்துடுவா. இந்த பக்கம் ஜாங் வந்து யோனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதே பல்லவி தான், குழந்தைய கொடுத்துட்டு குழந்தைய நல்லபடியாக வளர்த்துக்கிறோம், ஸ்ரீஜாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறக்கும், அப்போ அவள் குழந்தைக்கு அவள் எப்படி அம்மாவை இருந்து பார்த்துக்கிறாளோ அதே மாதிரி உன் குழந்தையும் பார்த்துப்பா, ஏன்னா அது காங்தையோட குழந்தை அப்படிங்கிறப்ப பாசம் இருக்கும் அப்படின்னு என்னென்னமோ உருட்டுறாரு. அதுக்கெல்லாம் யோன் மசீர மாதிரியே இல்லை. இது பாருங்க, உங்கள் ஒய்ஃப் ரூனாக்காக நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. போய் உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள், நானும் என் குழந்தையும் காங்தே ஸ்ரீஜா லைஃப் பக்கம் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தையெல்லாம் யாருக்கிட்டே கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போகிறப்போ, சரி யோன் நீயும் குழந்தையும் கொஞ்ச நாளைக்கு ஃபாரின் எங்காவது போங்களே அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் எதுக்கு ஓடி ஒழியணும், 20 வருஷமாக ஒருத்தனை காதலிச்சு அவனையே நம்பி இருந்தேன், அவன் என்னை கருவேப்பிலை தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு ஊரறிய பகிரங்கமாக உங்கள் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு வந்துட்டான், அவன்லாம் நெஞ்ச நிமித்தி தைரியமாக ஊருக்குள்ளே சுற்றுறப்ப நான் ஏன் ஓடி ஒழியணும். இதை பாருங்க, என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா உட்கார மாட்டேன். இது வரைக்கும் பேசிகிட்டே இருந்த யோனை தான் பார்த்தீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத காட்டுவேன் அப்படின்ட்டு இவரையும் ஒரு மிரட்டி விட்டு வந்துடுவா. இங்கே ரூனா காந்தியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. உங்ககிட்ட முக்கியமான சில விஷயங்கள் பேசணும், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்காவோட லவ்வர் பையனுக்காக இவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பையனை பார்க்குறப்ப இவங்களுக்கு ஒரு சன் ஃபீலிங் வருது. ஆனால் தன்னோட பையன் தான் அது அப்படிங்கிறது காந்தியோட அம்மாவுக்கு தெரியல. சரி எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு போகலாம், இன்னும் சம்மந்தியே ஆகலை, அதுக்குள்ளே அங்கே வா இங்கே வா வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சமைச்சு வச்சதுக்கப்புறமாக அங்கே ஒரு நோட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமாக அக்காவோட லவர் அங்கே வருவாங்க. எங்கே போயிட்டாங்க எது போயிட்டாங்கன்னு தெரியலையே, சரி சமைச்சு வச்சுருக்காங்க, இந்த இடத்துக்கு நம்ம லவ்வர் கேலை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறிக்கு கால் பண்ணுறாங்க. இவங்க அட்டன் பண்ணிட்டு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிறப்போ, ஐயோ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா அக்கா கறி. ஏன்னா இவங்க வீடுனா அந்த பெரிய வீட்டுக்கு தான் அவன் போவான். இல்லை இந்த வாட்டி நான் ஒரு இடத்துல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அட்ரஸ் அனுப்புகிறேன், உடனே என்ன பார்க்கவா அப்படிங்கிறப்போ இவளுக்கு பார்க்க போகணும் போல இருக்கு. ஆனால் வீட்டில் யாருமே இல்லை, குழந்தை மட்டும்தான் இருக்குது. ஸோ குழந்தைகிட்ட சொல்கிறா, பாப்பா நான் டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ வீட்டில் பத்திரமா இருந்துப்பி அப்படிங்கிறப்போ, ஓகே பெரியமா நான் பத்திரமா இருந்துப்பேன், ஆனால் வரப்போ எனக்கு வேறு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா குழந்தை. இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களுக்கு உங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க. இவ வெளியே போனதும் அதை அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறா காங்தேவோட அம்மா. அவள் அந்த வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் பண்ணுறப்போ குழந்தை தான் அட்டன் பண்ணுது. குட்டி பாப்பா வீட்டில் யாருமே இல்லையா, யாருமே இல்லை, அப்படியா சரி நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைய ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துடுவா. ஸோ குழந்தைய இப்படி யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு வா அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்ததே ரூனா தான். காரையும் அனுப்பிச்சி வச்சிருக்கா. குழந்தை எங்கே பாட்டி போகிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறா. இந்த பக்கம் அந்த லவ்வர் தான் அட்ரஸ் அனுப்பிச்சிருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறா கக்கரிக்கு. ஐயோ இந்த இடத்துல தானே காங்தேவோட அம்மா இருக்காங்க, இந்த அட்ரஸ் இதுக்கு அனுப்பிச்சான், ஒருவேளை காங்தேவோட அம்மாவுக்கு இவனுக்கும் சிச்சி நான் ஏன் தப்பாக நினைக்கிறேன், அம்மா பையன் வயசு அதெல்லாம் இருக்காது, சரி என்னதான் போய் பார்த்தலாம் அப்படின்ட்டு வர்றப்போ இது யார் வீடு என்னது அப்படின்ட்டு லவ்வர்கிட்டயே அக்கா கறி கேட்குறதுக்கு, ஆக்சுவலாக இது வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு சர்வெண்ட் லேடி இருந்தாங்க, அவங்களோட வீடு, இப்போல்லாம் எனக்கு வந்துட்டு மனசு சரியில்லையோ அப்போ அவங்களை இங்கே சமைச்சு வைக்க சொல்லிடுவேன், நான் இங்கே வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரூனா அவளோட மெய்டுக்கு பணம் கொடுத்து, இன்னைக்கு நைட்டு நீ வேலைக்கு வர வேண்டாம், நாளைக்கு மதியானம் வந்தால் போதும், நீயும் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பணம் கொடுத்து அனுப்பிச்சிடுறா. அதுக்கப்புறமாக ஸ்ரீஜாக்கு கால் பண்ணுற. ஸ்ரீஜா ஸ்பால இருந்திருப்பா. உடனே வீட்டுக்கு கிளம்பிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா கிட்ட சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை அப்படியே கொடூரமாக தான் பாப்பா ரூனா. குழந்தை பயந்துட்டு போய் நிற்கும். அந்த சமயத்தில் கரெக்டாக ஸ்ரீஜா வந்துடுவா. குழந்தைய பார்த்ததும் அவளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். இது பாரு குழந்தைய கூப்பிட்டு மேலே போ, நான் காங்தேவோட அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறப்போ குழந்தை போக மாட்டேங்குது, இல்லை நான் என் அம்மாட்ட போகணும் அப்படிங்கிறப்போ இவ ஸ்ரீஜா வந்து ஏற்கனவே வெளியில் கூப்பிட்டு போயிருக்கிறதுனால, உனக்கு என்ன தெரியும்ல, உனக்கு என்ன பிடிக்கும்ல, கொஞ்ச நேரம் என் கூட வந்து விளையாடு, அதுக்கப்புறம் உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிறப்போ சரி ஆண்டி அப்படின்ட்டு குழந்தையும் வந்துடும். இந்த பக்கம் அக்கா காரி, தங்க குழந்தை உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பெரியம்மா கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது குழந்தை வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் யோன் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லை குழந்தைய நான் இங்கே தான் விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வேலையாக வெளியே போயிருந்தேன், வந்து பார்த்தா குழந்தைய காணும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான்,
யோனோட அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரிய வருது. எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் குழந்தை வந்துட்டு ஒரு மாதிரி உம்முனே இருக்கா. ஸ்ரீஜா என்னென்னமோ கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் அதில் குழந்தைகிட்ட வேலைக்கு ஆகிறதே இல்லை. அம்மா கிட்ட போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் ரூனா போட்டிருக்கா பாருங்க ஒரு பிளானு. நான் உங்களுக்கு நிறையா பணம் கொடுக்குறேன். ஜப்பானில் எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க இருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு கடையும் வச்சு கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டேன். குழந்தைய தூக்கிட்டு நீங்கள் ஜப்பான் போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவா. கேட்டதும் என்ன சொல்கிறீங்க? இதோ கிட்னாப் மாதிரி இருக்கே, அம்மாவையும் குழந்தையும் பிரித்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கே. இல்லை இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, எனக்கு பயமாக இருக்குது, நான் கொஞ்சம் கேடு கேட்டவ தான், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்போ இதை பாருங்க, ரொம்ப நாளைக்கெல்லாம் வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த கல்யாணம் காங்தேக்கும் ஸ்ரீஜாக்கும் நல்லபடியாக முடிகிற வரைக்குமாவது குழந்தைய நீங்கள் வச்சுருங்க. ஏன்னா யோன் தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாலே. காங்தேக்கும் ஸ்ரீஜாக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமாக யோனை கூப்பிட்டு எல்லாத்தையும் விவரமாக எடுத்து சொல்லலாம். குழந்தையோட நலனுக்காகன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தையோட பாட்டி, குழந்தையோட அப்பாவோட அம்மா, ஸோ உங்கள் மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டா. அப்படிங்கிற சமயத்தில் யோன் கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ யோன் தான் கால் பண்ணுறா, அட்டன் பண்ணாதீங்க. அண்ட் தென் நீங்கள் உடனே ஜப்பான் கிளம்புற ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். நீங்கள் 2 நாளில் கிளம்புறது மாதிரி எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன். அது வரைக்கும் நீங்கள் ஃபோனை வந்து அட்டன் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி அவள் ஏதாவது பேசணும் கொள்ளணும் அப்படின்னா நான் குழந்தைய தூக்கிட்டு வில்லேஜ் சைடு வந்திருக்கேன், எங்கள் பூர்வீக ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிங்க. ஆனால் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது காங்தேயோட அம்மாவுக்கு. இல்லை தாயும் பிள்ளையும் பிரிக்கிறோமே அப்படிங்கிறாங்க, அவனும் நிறையா பணம் கொடுக்குறான் அப்படிங்கிறா அருணா. அவ்வளோதான், பணத்தை பார்த்து இந்த அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே யோன் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கா. அங்கே காங்தேயோட அம்மா அட்டன் பண்ணல. அந்த சமயத்தில் தான் அக்கா கேட்குறா, ஒருவேளை காங்தேக்கு வந்து பார்த்து குழந்தை தனியாக இருக்குன்னு கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ காங்தேக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க. காங்தே எதுக்கு என்ன வந்து கேட்காம எனக்கு தெரியப்படுத்தாம என் குழந்தைய தூக்கிட்டு போனேன் அப்படிங்கிறதுக்கு, ஏய் என்ன லூஸ் மாதிரி பேசுகிறேன், நான் ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு தெரியும் இந்த குழந்தை கொண்டு வந்து கொடுத்தாதான் கல்யாணம்னு சொல்லியிருப்பா, அதனால் கடத்திட்டு போயிட்டே அப்படிங்கிறாங்க. உடனே கன்க்ளூஷனுக்கு வராத, குழந்தை காணும் அப்படின்னா என்னோட ஸ்டிக் ஆகாமல் தேடு, எனக்கு என்னமோ உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, நீ பண்ணலன்னா ஸ்ரீஜா பண்ணியிருப்பா அப்படிங்கிறப்போ காங்தேக்கே அந்த டவுட் இருக்குது. இவ்வளோ ஸ்ரீஜா நம்மக்கிட்ட சொல்லாமல் குழந்தை கடத்திட்டாலும் அப்படின்னு தோணுது. இந்த பக்கம் பார்க்குக்கு வந்துட்டு தூகிக்கிட்ட இருந்து கால் வரும். வந்ததும் ஃபர்ஸ்ட் ரிங்லேயே அட்டன் பண்ணிடுவாங்க. தூகி கேட்பா, என் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போல இருக்கு, ஃபர்ஸ்ட் ரிங்லேயே அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப கலாட்டா பண்ணுறேன், உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கம்பெனிக்குள்ள தூக்கி வந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் ஸ்ரீஜாக்கு கால் பண்ண பக்கத்தில் குழந்தை அழுதுட்டு இருக்கு. காங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு, இதெல்லாம் நான் பண்ணல, அம்மா தான் பண்ணாங்க, உங்கள் அம்மா என்னத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைகிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறப்போ, அப்பா நான் வந்து அம்மாவை பார்க்கணும்னு வளரப்போ, தங்கம் நீ அழாம இரு, அப்பா வர உன்னை அம்மாட்ட கொண்டே விடுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் அவர் சொல்லிட்டாருல்ல உங்கள் அம்மாட்ட கொண்டே விடுறேன்ட்டு, அப்படியே நயன் அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்கெல்லாம் கொண்டு வந்துருப்பா, இல்லை எடுத்துகிட்டு போவா. அப்போ எகெயின் கால் வரும். யார்கிட்ட இருந்தா அப்படின்னா நம்ம யோன் கிட்ட இருந்து தான். எகெயின் இந்த ஸ்ரீஜா தான் குழந்தைய அன்னைக்கு கிண்டர் கார்ட்லேருந்து கூப்பிட்டு மாதிரி கூப்பிட்டு போயிட்டாலும் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாங்கிறதுக்கு கால் பண்ணியிருப்பா. ஃபோன் வர்றப்போ குழந்தைய அட்டன் பண்ணிடுது. அம்மா என்னை வந்து கூப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறப்போ ஸ்ரீஜா வந்தவ ஃபோனை கொடுன்னு பிடுங்குறா. அம்மா தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப புரிஞ்சு போச்சு யோனுக்கு. ஆனால் இவன் ஃபோனை பிடுங்குறப்போ, இல்லை நான் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்ல, அடுத்தவங்க ஃபோனை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்ரீஜா பிடுங்குறப்போ ஸ்ரீஜா கால் தடுக்கி விட்டு ஸ்ரீஜா கீழே விழுந்துடுவா. வயிற்று பிடிச்சிட்டு அம்மானு கத்த ரூனா வந்து என்னாச்சு ஏதாச்சு, இந்த குட்டி பீசாஸ் தான் ஒன்று தள்ளி விட்டுச்சு அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா நான் தான் கால் தவறி போய் கீழே விழுந்துட்டேன், ஆனால் ப்ளீஸ்மா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ, ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ஆயிருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்க, உடனே கூப்பிட்டு போ அப்படின்னதும் குழந்தைய அப்படியே வீட்டில் விட்டுட்டு இவ புள்ளைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா. அதுக்கப்புறமாக தான் யோன் வருவா. யோன் வந்தவா அங்கேருந்து காலிங் பெல் அனுப்புறா, குழந்தையோட பேரை சொல்கிறா, இன்டர்காம் வழியா உள்ளேயும் வந்து கேட்குது, தங்கம் அம்மா வந்துட்டேன் ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க, என் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேர் போனது யோனுக்கு தெரியாது. அம்மாவோட வாய்ஸ் உள்ள கேட்கும் இல்லையா அந்த ஸ்பீக்கர் மூலியமாக. குழந்தை இறங்கி வரா. இந்த பக்கமாக தூக்கி தான் காட்டுறாங்க. தூக்கி ஆஃபீஸ்க்கு வந்தது பார்க்க பார்த்து பேசுறதுக்கு இல்லைங்க, காங்தேவை பார்த்து பேசுறதுக்காக. காங்தே உங்களை பார்த்து நான் பேசணுமே, நான் ரிப்போர்ட்டர். இல்லை இப்போ பேச முடியாத, பிஸியாக இருக்கேன். அட நான் உங்கள் கம்பெனியில் தான் இருக்கேன், பேசியே தீரணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் குழந்தை படிக்கட்டு விட்டு இறங்கி வரப்போ கால் தவறி கீழே விழுந்துருது. பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது. இங்கே குழந்தை உள்ள அப்படி விழுந்து கிடக்குது, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது. இது வெளியே நிற்கிற யோனுக்கு தெரியல. யோன் சரி எகெயின் வந்து இவளுக்கே கால் பண்ணலாம், ஸ்ரீஜாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சு. இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்ரீஜாவை காட்டுறாங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்க, உன்னை பார்த்து கவனமாக இருந்துக்கணும்ல. அண்ட் தென் உன் ஃபோனில் வந்து மெசேஜ் வந்து அந்த பாப்அப் சவுண்ட் ஆகிக்கிட்டே இருந்தது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எடுத்து கொடுமா, என்ன எதுன்னு பார்க்கணும், ட்ரிப்ஸ் முடிய போகுது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா காங்தே கிட்ட இருந்தா மெசேஜாக வந்திருக்கு. என்னாச்சு, குழந்தை பயந்துடுவா, குழந்தை உங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் விடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜாக வந்திருக்கு. உடனே காங்தேக்கு கால் பண்ண, காங்தே இருந்துட்டு குழந்தைக்கு என்னாச்சு, குழந்தை நல்லா இருக்காளா, நீ யோன் கிட்ட கொண்டு விட்டுட்டியா அப்படிங்கிறப்போ, குழந்தைன்னு அவளை பற்றி பேசுகிறீங்களே, நான் தெரியாதனமா கீழே விழுந்து நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்கும், என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது இருந்தால் அதை பற்றி யோசிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு எப்படிமா தெரியும், ஹாஸ்பிட்டல் போனியா என்ன எதுன்னு கேட்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், நீங்கள் காலை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காங்தே காலை கட் பண்ணிடுறான். அம்மா எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கவே பிடிக்கல, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க.
இங்கே தூகியோட காலை வந்துட்டு அவன் கட் பண்ணிட்டான் காங்தே. எகெயின் தூகி கால் பண்ணுறப்போ அட்டன் பண்ண மாட்டேன்றான். ஓ, காங்தேவை இன்னைக்கு மீட் பண்ணி பேச முடியாது போல இருக்கு. அவன் இப்போ வாண்டடாக அவாய்ட் பண்ணுறான், கால் அட்டன் பண்ணுறதில்ல. சரி, எங்கே போயிட போகிறான், இந்த கம்பெனியில் தானே இருப்பான், இன்னொரு நாள் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. பார்க்க இருந்துட்டு இப்படி ஏதோ இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி பொஸ்குன்னு வரேன். தூக்கியை பார்த்து கேட்க, ஏன் வரக்கூடாது, எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் எப்போ வேணால் வருவேன் அப்படிங்கிறாங்க. இதை பாரு தூகி, இப்படி நீ அடிக்கடி என்னை வந்து பார்க்க போகிறது அப்படின்னா ரூமர்ஸ் வருமே, வந்துட்டு போகுது. பாருக்கு, எனக்கு ரூமர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது தூகி. என்ன மாதிரியான ஆள், எந்த மாதிரியான பொம்பளை அப்படின்னு என்னையும் உன்னையும் பற்றி பேசுகிறது நான் விரும்பலை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கி நான் ரொம்ப நல்ல மூடில் இருக்கேன். நீங்கள் என்ன வெளியே கூப்பிட்டு போய் உங்களுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஆக்சுவலாக இது பார்க்குக்கு பிடிச்சிருக்கு. வெளியே தான் கொஞ்சம் ரகடாக இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிறானே தவிர்த்து மனசுக்குள்ளே அவன் தூக்கி ரொம்ப லவ் பண்ணுறான். இந்த பக்கம் யோன் வந்து ஆஃபீஸுக்கே வந்துட்டான். ஏன்னா ஜாங் மேலே ஒரு டவுட்டாக இருக்குது. கடைசியாக நம்மளை பார்த்து பேசினது அவர் தான். குழந்தைய தூக்கிட்டு நீயும் ஃபாரினுக்கு போயிருன்னு சொன்னார். அதனால அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அப்படி அவருக்கு ஒன்றுமே தெரியலனா கூட ஸ்ரீஜா தான் குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கா இல்லையா, அதை நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு வந்தால் இங்கே உள்ளே பார்க்க விட மாட்டேன்றாங்க. ஆனால் யோன் கேட்கறதே இல்லை, அத்து மீறி வரா. கரெக்டாக அப்போ தான் வெளியே போகிறதுக்காக கரெக்டாக ஜாங் வருவாங்க. கூட வந்து இன்னும் சில பேர் இருப்பாங்க. அவர் மூஞ்சி மேலேயே காஃபியை ஊற்றி என் குழந்தை எங்கே ஆச்சா போச்சான்னு வந்து கத்துறதுக்கு ஜாங்குக்கு கோவம் வந்துடுது. இவளை போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி இந்த பிரச்சனை ரகல் ஆகுறது எல்லாத்தையும் அங்கே பார்ப்பாரு. ஆனால் யோனை பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு லேடி வந்து ஜாங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. யோனுக்கு அவர் பின்னாடி நின்றுருந்ததுனால அந்த யோனோட ஃபேஸை அவர் பார்க்கறது இல்லை. இங்கே ஆதாவும் மகளும் வீட்டுக்கு வர்றப்போ குழந்தைய பார்த்து ஷாக் ஆகிடுற ஸ்ரீஜா. அம்மானு சொல்லி கத்த, ஐயோ குழந்தைக்கு என்ன செய்தாச்சுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ அம்மா உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறா. அப்படிங்கிற சமயத்தில் இப்போ காங்தே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வெளியே நிற்கிறாங்க கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக. இதை பாருடி, குழந்தை தூங்கிட்டு இருந்தது, அதனால தான் தனியாக விட்டுட்டு நீ கீழே விழுந்ததாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். நம்ம வந்ததுக்கப்புறமா குழந்தை நல்லா தான் இருந்தது, விளையாண்டுட்டு தான் இருந்தது. விளையாடுறப்போ தெரியாமல் கீழே விழுந்துருச்சு, புரிஞ்சுதா அப்படிங்கிறப்போ என்னம்மா அப்படின்னு இழுக்கிறா. வேறு வழி இல்லை, நான் சொன்ன கதையை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணேன். வந்து பார்த்த காங்தே கத்துன்னு கத்துவான். ஆக்சுவலாக ஸ்ரீஜா பயந்துருவா. என்ன நடக்குது, இங்கே குழந்தைய இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லி கத்த. இந்த பக்கம் நம்ம யோனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனியில் போய் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தைய நான் தேடணும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதறிட்டே இருக்கிறப்போ இங்கே காங்தையோட அம்மா பார்க்கறதுக்காக யோனோட அம்மா வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க, குழந்தை எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தையில எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த காங்தையோட அம்மா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவ ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்காரி தான். சரி நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். ஏன்னா ஸ்ரீஜாவோட குடும்பம் அந்த குழந்தைய கடத்துறதுக்காக உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் குட்டி போய் நீங்கள் கடத்திட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறப்போ என்ன நேர்லேருந்து பார்த்த மாதிரி பேசுகிறேன். சரி, நான் சொல்கிறது பொய்யா என்ன அப்படிங்கிறத போலீஸ் வந்தால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பிட்டு போட்டு தான் பார்ப்பா. ஆனால் பயந்துருவா. போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஆம்புலன்ஸில் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. காங்தேக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, அழுகழுகையாக வருது. இந்த பக்கம் அம்மா என்னால் வீட்டில் இருக்க முடியல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு ஸ்ரீஜா சொல்கிறப்போ நீ தனியாக போகாதடி, நானும் வர்றேன். சரி, நீ வந்து காங்தேக்கு கால் பண்ணி பாரு அப்படிங்கிறப்ப நான் கால் பண்ண அட்டன் பண்ணலாமா, அவரும் கால் பண்ண மாட்டேன்றாரு, இருப்பு கொள்ளலை, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்ப சரி நான் வரேன் அப்படின்ட்டு உள்ளே வந்தவங்க இவங்க ஹஸ்பண்ட் ஜாங்குக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. என்னது குழந்தை கீழே விழுந்துட்டாளா, என்னங்க இது பியூர் ஆக்சிடென்ட் தாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், குழந்தை எப்படி அங்கே வந்தா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், எங்களால் எங்கள் வீட்டில் இருக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஸோ நாங்கள் குழந்தைய பார்க்க போகிறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் வரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. ஸோ குழந்தைய வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் தன் குழந்தைய தேடி தான் வந்து இங்கே சண்டை போட்டிருக்கா யோன் அப்படிங்கிறது புரியுது. ஆனால் அதை புரிஞ்சுக்காம அவளை நம்ம லாக்கப்பில் வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வருத்தமாக இருக்குது. இங்கே சேர்மனோட வீட்டுக்கு மிஸ்டர் பீக் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்காங்க கல்யாண விஷயமா பேசுறதுக்காக தான். இங்கே இந்த மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு ஜாங் இல்லை அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக வெக்குன்னு வீட்டுக்கு வருவா யோன். அந்த சமயத்தில் அழுதுட்டு நிற்பா. அக்கா என்ன செய்தாச்சுன்னு கேட்கறதுக்கு இப்போ தான் காங்தே கால் பண்ணாங்க, குழந்தை ஏதோ தெரியாமல் தவறி கீழே விழுந்துடுச்சான், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னதும் பதறி அடிச்சு எல்லாரும் இங்கேருந்து ஓடுவாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அதுலேயும் கவலைப்படாத காங்தே, குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா ஆறுதல் வேற. அந்த குழந்தை சிவனேன்னு விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், கூட்டிகிட்டு வந்து இத்தனை வேலையும் பண்ணி வச்சிருக்கா, இப்போ கூட ஏன் கூட்டிகிட்டு வந்து அப்படிங்கிறத காங்தே கேட்க மாட்டா. அதுக்கப்புறமாக அந்த ஜாங்கும் வந்துடுவாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு நின்றுட்டு ரூனா, ஆக்சுவலாக ஸ்ரீஜா கூட கீழே விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு தான் வந்தேன், அந்த சமயத்தில் தாங்க இத்தனையும் பார்த்தோம் அப்படிங்கிறப்போ சரி நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு காங்தே சொல்கிறாங்க. இல்லை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சொல்கிறப்போ இல்லை ஸ்ரீஜா நீ ஏன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் வர போயிட்டு வந்திருக்கேன், நீ போ அப்படிங்கிறாங்க. ரூனாவும் ஸ்ரீஜாவும் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜாங்கை பார்த்துட்டு நீங்களும் போங்க சார் அப்படின்னு வந்து ஜாங்கும் அங்கேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நர்ஸ் வந்து வெளியே வருவாங்க. குழந்தை எப்படி இருக்குது என்ன எதுன்னு கேட்குறதுக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, எதுவும் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு சர்ஜரினா குழந்தை கீழே விழுந்ததில் தலையில் பலமாக அடிபட்டு உள்ள பிளட்டு கிளாட் ஆயிருந்திருக்கும், அதுவும் விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா, ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
நாங்கள் இன்னும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் உள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக யோனும் தங்கச்சி ரிப்போர்ட்டர் வருவாங்க. ஐயோ என் குழந்தை எதுக்கு இப்போ சர்ஜரி ரூம்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, யோன் அமைதியாரு, குழந்தை நான் உயிருக்காக போராடிட்டு இருக்கா, நாம் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ வர்ற ஆத்திரத்துக்கு, அறிவு கெட்டவனே, என் குழந்தை எங்கடா கொண்டு வந்து படுக்க வச்சிருக்க, அவள் ஏன் பொண்ணாக இருந்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தா, குழந்தைய குடுன்னு கேட்டு இப்படி சாகடிக்கிறதா கேட்டியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சீனில் இந்த இடத்துல ஜாங்கு, ஸ்ரீஜா, ரூனா எல்லாரும் இருந்திருக்கணும். நான் அதுக்கு மட்டும் தப்பிச்சிருச்சுங்க. இவன் ஆளாளுன்னு அலறப்போ கரெக்டாக அங்கே யோனோட அம்மா வந்து இவன் முடி அப்படியே கொத்தா பிடிச்சி ஆட்டுவாங்க பாருங்க, ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நான் மன்னிக்க மாட்டேன்டா, நீங்கள்லாம் மனுஷ ஜென்மமாடா அப்படிங்கிறப்ப இவன் அப்படியே கல் மாதிரி நிற்பான். ஆனால் தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு கோவம் வந்துடுச்சு. இல்லை இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூகிக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணதும் அந்த ஸ்ரீஜாக்கும் காங்தேக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும், அதுக்கான எல்லா எவிடன்ஸும் கிட்டே இருக்குது, நிறையா வந்து சொல்கிறேன்னா அப்படிங்கிறாங்க. என்னம்மா படப்படன்னு பேசுகிற, என்ன ஏது, இல்லை ஃபோனில் இல்லை நேரில் பேசலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்கே எது இருக்கேன்னு கேட்குறதுக்கு அட்ரஸ் சொல்கிறது மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, நேரில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தூக்கி கிளம்புவா. அப்போ தான் சேர்மன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு 2 பேர் அம்மா அப்பாவும் வருவாங்க. இன்னத்துக்கு எங்கம்மா போகிற அப்படிங்கிறப்போ ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்கா போகணும் அப்படிங்கிறாங்க. சரி தனியாக போகாது அப்படின்ட்டு அந்த டிரைவர் பையன் இருப்பாங்க இல்லைங்களா, அக்காவோட லவர், அவங்களையும் கூட சேர்த்து அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த பக்கம் அங்கே குழந்தைக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு. குழந்தையோட உயிருக்கு ஆபத்து கிடையாது, ஆனால் குழந்தை அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க, எப்போ முழிப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு, சின்ன குழந்தைமா கீழே விழுந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கு, தலையில் ரத்தம் நல்லா ப்ளீட் ஆகி உறைஞ்சி போயிருக்கு, உள்ளேயே உயிரை காப்பாற்றினதே பெரிய விஷயம். அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நாள் கணக்கு, வார கணக்கு, மாத கணக்கு, வருஷ கணக்காக கூட இருக்கலாம். அது குழந்தையோட பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்கிறத பொறுத்து இருக்குது அப்படிம்பாங்க. குழந்தை எப்படி இருக்குன்னு காங்கத்தை கேட்குறப்ப கூட குழந்தைய பார்க்கவே விட மாட்டா இந்த அக்காக்காரி. ஆனால் அதுக்கப்புறமாக உள்ளே வந்துட்டு இதெல்லாம் ஆக்சிடெண்ட்லாம் நடந்துருச்சு, அதனால் எல்லாம் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணலாம், விஷயம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்அப் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ, இதை பாரு பயங்கர கோபத்தில் இருக்கேன், என்ன ஆக்சிடென்ட்டு, நான் என்ன ஆக்சிடென்ட்னு கேட்குறேன். ஸ்ரீஜாவோட வீட்டில் குழந்தை லாக் ஆகியிருந்திருக்கா, நான் போயிட்டு கதவை தட்டுன்னு தட்டினேன், யாருமே திறக்கலை, என் குழந்தை என் வீட்டில் இருந்தால் பாதுகாப்பாக இருந்திருப்பா, குழந்தைய எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போனது யாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாரு நீ ஸ்ரீஜா மேலே பழி போடாத, அவளே ரொம்ப வந்து டேஞ்சரான சுச்சுவேஷனில் தான் இருக்கா அப்படிங்கிறப்போ, இங்கே நீ குழந்தைக்காக வந்தியா இல்லை ஸ்ரீஜா பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்கிறதுக்காக வந்தியா, வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டு கதவை சாத்திடுவா. இந்த பக்கம் இந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் தான் வந்து கொடுத்துருப்பா. தங்கச்சி ரிப்போர்ட்டர் தூகிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, தூகியும் வந்துட்டா. இந்த இடத்துல தூகியை தங்கச்சி ரிப்போர்ட்டர் பார்த்துருந்தாலும் கதையே மாறி இருக்கும். அப்போ யோன் தன்னோட ட்வின் சிஸ்டர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும், பயங்கரமாக வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தூகி அப்படிங்கிற பேர் தெரியும், அவங்களுக்கு ஒயிட் ஸ்னேக் அப்படிங்கிறத ஒரு பேர் இருக்குன்னு தெரியுமே தவிர்த்து தூகியோட முகம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு தெரியாது. தூகி ஆர்டிகல்ஸ் எழுதுவாளை தவிர்த்து அவள் வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்க மாட்டா தன்னோட ஃபோட்டோ இதெல்லாத்தையும் வந்து காட்டி. அதனால் 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் கூட வரல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் தூகியவே நேராக பார்க்க போகிற தங்கச்சி ரிப்போர்ட்டர். ஆனால் அது நடக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு, கார் விட்டு இறங்கியாச்சு. அந்த சமயத்தில் பார்க்கோட எக்ஸ்ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போவே வந்தால் சொல்லுவேன், அப்புறம் என் மனசு மாறினாலும் மாறிடும். நான் வந்து அவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமாக கூட என் மேலே தப்பே இருந்தாலும் பார்க்கே எல்லா பள்ளியும் ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிற உண்மையை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறப்போ இதுதான் இப்போ முக்கியமாக படுது தூகிக்கு. ஸோ தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி நான் இன்னொரு வாட்டி வர்றேன், இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது எனக்கு, ஸோ நான் அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக காங்தேவை பார்த்துட்டு யோனோட அம்மாவுக்கு கோவம் வந்துடும். இங்கே நிற்காத போ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிறதுக்கு நீ வராமல் இருக்கிறது நல்லது, நீ எல்லாம் என்ன அப்பன் சி அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. இவனும் வந்துடுவான். ஆனால் இது எல்லாத்தையும் அங்கேருந்து தள்ளி நின்று பார்த்துட்டு இருப்பா காங்தேவோட அம்மா. என் பையனை நீ இப்படி போட்டு திட்டிட்டு இருக்கா, என் பையன் என்ன அந்த குழந்தை பார்த்துக்கிற பேபி சீட்டரா என்ன அப்படிங்கிற சமயத்தில் அக்காக்காரி வந்து நீ தானே குழந்தைய கூப்பிட்டு போனோம் அப்படிங்கிறாங்க. ஏய் அது என் பையனோட குழந்தைடி, நான் கூப்பிட்டு போவேன், உங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்னடி சம்மந்தம், நீங்களாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸு. என்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸு, குழந்தைய பார்க்க வந்திருக்கீங்க, ஃபேன்சியான ஹேண்ட்பேக் போட்டு வந்திருக்கீங்க, கிளம்பு ஹாஸ்பிட்டல் இந்த குழந்தைய பார்க்க விட முடியாது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு இவனோட அம்மாவை வந்து இதுக்கு மேலே நின்னேன்னு வச்சுக்கோ, முடிய பிடிச்சி ஆய் நான் 5 கையில் கொத்தோடு முடிய பிடிங்க எடுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க. அதுக்கப்புறமாக கேமராமேன் வந்துட்டு இந்த தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணுறாங்க. உன் அம்மா எங்கேன்னு கேட்குறதுக்கு, இப்போ எதுக்கடா என் அம்மாவை கேட்குறேன், ஐயோ உங்கள் அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்திருந்தேன், அப்போ ஏதோ குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இருக்க வச்சுட்டு உங்கள் அம்மா போனாங்க, இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஸ்டக்காக இருக்கேன், கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க, எனக்கு சிக்கன்லாம் சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணு சாமாளி அப்படின்ட்டு இவங்க காலை கட் பண்ணிடுவாங்க. ஸ்ரீஜா காங்தேக்கு கால் பண்ணியிருப்பா, சர்ஜரி முடிஞ்சிருச்சு, பட் குழந்தை அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே குழந்தைய பார்க்கறதுக்காக ஸ்ரீஜா கிளம்பிட்டா. ரூனா இருந்துட்டு எதுக்கு போகிற பேசாம இரு, அதுதான் குழந்தை அபாயக்கடத்தை தாண்டிடுச்சு, அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தானே இருக்குது, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம், தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை இன்னும் கிளறாத, அங்கே இப்போ அந்த குழந்தையோட அம்மாவிலேருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க, உன்னோட விஷயத்தை யோசிச்சுப்பாரு, நீ ஏன் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தானே வந்திருக்க, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களே, ஒழுங்காக ரெஸ்ட் எடு அப்படிங்கிறதுக்கு. அம்மா நம்மளால் தானே அந்த குழந்தை கீழே விழுந்தது, அதை நினைக்கிறப்பல எனக்கு நெஞ்சு படப்படுங்குது.
ஏண்டி நீ அந்த குழந்தைய தள்ளி விட்டியா? இதெல்லாம் ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்தது. அதனால் ரொம்பலாம் போட்டு யோசிக்காத. ஃபஸ்ட்டு உன்னையும் உன் குழந்தையும் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துடுவா. கிச்சனுக்கு வரப்போ இவர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு ஜாங்கு. அவரை பார்க்குறப்போ ரூனாக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் மினியை விட்டுட்டு என்கிட்ட வந்தீங்க இல்லையா? மினி வந்து என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பான்னு தெரிஞ்சதும் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டா. அப்போ என்கிட்ட நீங்கள் வந்தப்போ இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருந்தீங்க, எதையோ பறி கொடுத்த மாதிரி. அதுக்கப்புறம் 2வது வாட்டி யோனை கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் விட்டு வந்ததுக்கப்புறமாக இப்படி தான் அகெயின் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தீங்க. அப்படிங்கிறப்போ இதை பாரு, அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு அந்த குழந்தை முன்ன பின்ன வந்திருக்குதா? இந்த வீடு என்ன எதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? அந்த சின்ன குழந்தைய விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் போகிறப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிருக்க வேண்டியது தானே? என்னங்க இதெல்லாம் நாங்கள் என்ன கனவுலையா கண்டோம்? ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட் என்ன சொல்லிட்டா வருது அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு வருதோ இல்லையோ அந்த குழந்தைங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தையோட அம்மாவான யோனுக்கு தெரியாமல் குழந்தை இதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க. அப்படி நீங்கள் அந்த குழந்தைங்க கூப்பிட்டு வராமல் இருந்திருந்தா அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. என்னங்க நீங்கள் ஸ்ரீஜாவை பார்த்துருக்கணும். வயிற்றை பிடிச்சிக்கிட்டு கத்தி கதறிட்டு இருந்தா. நமக்கு நம்ம பொண்ணு தானே முக்கியம். நான் பாட்டுக்கு அசால்ட்டாக விட்டுருந்தேன்னா அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. இதை பாரு, பரவாயில்லையா இல்லாமல் போச்சா அதெல்லாம் வேற. அந்த குழந்தைங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் இத்தனையும் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார அளவுக்கு நான் மிருகம் கிடையாதுன்னு அவர் எழுந்து போயிடுவார். ஆனால் ரூனாக்கு உங்கள் ரத்தம் இல்லை, அதான் துடிக்குது. யோன் உங்கள் பொண்ணு, அவள் உங்கள் பேத்தி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலனா கூட தான் ஆடாட்டாலும் தன் தசையாடுதோ அப்படின்ட்டு மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பா. இந்த பக்கமாக பார்க்கோட எக்ஸ்எஃப் கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா துஹியா, அங்கே வந்ததுக்கு அப்புறமாக என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு ஆக்சுவலாக பார்க்குக்கும் இந்த எக்ஸ்எஃபுக்கும் நடந்த கல்யாணம் லவ் மேரேஜ் கிடையாதுங்க. பிஸ்னஸ் ரீதியாக அது 2 குடும்பமும் இந்த கல்யாணத்தில் இணைஞ்சதுன்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் இணையும், பிஸ்னஸ் ரீதியாக ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து பார்க்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் ரீதியாக ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனால் பார்க் வந்து இந்த பொண்ணு பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணியிருப்பா. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ரொம்ப உண்மையாக இருந்திருப்பா. இந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் இந்த லேடி நிறைய ஆண்கள் கூட பழகிட்டு இருந்திருப்பா. எப்பெல்லாம் பார்க் வெளியே போகிறோன்னா அப்போல்லாம் அவங்கள வீட்டுக்கே கூப்பிட்டு பழகிட்டு இருந்திருப்பா. அதுதான் பார்க் பார்த்துருப்பாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். அந்த சமயத்தில் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை தான் சொல்லுவேன். இந்த டைவர்ஸ்க்கு காரணம் நீ கண்டவன் கூட அஃபேர் வச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இவ ஒரு ஆயுதத்தை தூக்கி பார்க்குக்கு எதிராக போட்டிருப்பா. பார்க்கை வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கோமா, நம்ம பிஸ்னஸ் ரீதியாகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்பவே பார்க்கை பற்றி விசாரிச்சிருப்பா. அப்போ தெரிய வந்தது என்ன அப்படின்னா, பார்க்கோட அப்பா சேர்மேன், அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு நோய்வாய்ப்பட்டு இறந்து போன உடனேயே தன்னோட பொண்ணான ரூனாவோட ஸ்கூலில் படித்த பொண்ணு, பெரிய பொண்ணோட வயசில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணையே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பார்க்கோட அம்மா மிஸ்டர் பீக் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் கம்பெனியில் பண்ண சில குளறுபடிகள், அதாவது மிஸ்டர் பீக்கோட கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிப்பாங்க. அது 100 ரூபா வந்து தயாரிக்கிறதுக்கான சார்ஜ் ஆகுது அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் விற்கிறப்போ 300 ரூபாவாக வித்துடுறது. ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஆகிற காசுலேருந்து இவ்வளவுதான் ரேட் ஏற்றி வச்சு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ரூல் இருக்குது. அதை மீறி இவர் பண்ணதுனால சீக்கிரமாக ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சதுனால விலையை ரொம்ப சேர்த்து விற்றுருப்பாரு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அது எகென்ஸ்டாக போயிடுது. அதனால் மிஸ்டர் பிக் ஜெயிலுக்கு போயிடுவார். அப்படி மிஸ்டர் பிக் ஜெயிலுக்கு போன சமயத்தில் தான் பார்க்கோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கதியாக நின்றுருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் சேர்மேனோட ஒய்ஃப் வந்துட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. இந்த ரூனாவோட ஃப்ரெண்டான பார்க்கோட அம்மா வந்துட்டு அப்போ இந்த கம்பெனியில் செக்ரட்டரியாக வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ சேர்மேனோட பார்வை அவங்க மேலே பட சேர்மேனே அவங்க கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, பார்க்க பெற்று எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இதில் இவளா கொஞ்சம் ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பா. அது என்னன்னா, சேர்மேனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நோய்வாய்ப்பட்டதுக்கான காரணமே இந்த சேர்மேனுக்கும் பார்க்கோட அம்மாவுக்கும் அஃபேர் இருந்திருக்கு. என்னோட காதலனான மிஸ்டர் பிக் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமாக சேர்மேனை இவ மயக்கியிருக்கா. ஸோ சேர்மனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து தடங்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஸ்லோ பாய்சன் அந்த மாதிரி கொடுத்து நோய்வாய்ப்பட வச்சு அவங்கள சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்மேனை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கா. அப்படிங்கிற மாதிரி பாதி உண்மை பாதி பொய் இதெல்லாத்தையும் கலந்து ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணி ஃபைலோட வச்சிருந்திருக்கா. இதை தான் வச்சு பார்க்க பிளாக்மெயில் பண்ணியிருப்பா. நம்மளுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாக அந்த டைவர்ஸ்க்கு காரணம் நீ தான், நீ பல பெண்களோட தொடர்பு இருந்தனால தான் இந்த டைவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மீடியாவுக்கு நியூஸ் போகணும். அதை விட்டுட்டு நான் பல ஆண்கள் கூட தொடர்பு வச்சுக்கிட்டதுனால தான் டைவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னேன்னா இந்த விஷயத்தை லீக் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பா. இந்த விஷயம் லீக் ஆனால் என்ன ஆகும்? அம்மா அப்பாவுக்கு அவமானம் வரும். அம்மாவோட கேரக்டரை வச்சுட்டு தேவையில்லாமல் நிறைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பேசுவாங்க. குடும்பத்தில் நிம்மதி போயிடும். அம்மா அப்பாவுக்கு அந்த அவமானத்தை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லா பழியும் தானே திட்டு சரி நான் வந்து பல பெண்களோட தொடர்பு இருந்ததுனால தான் என் மனைவி நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பழியை பார்க்க ஏற்றுட்டு இருந்திருப்பான்.
சேர்மேன் தன் மகள் வயசுல இருக்கிற, அதுவும் தன் மகள் கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணை தான் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு சிலருக்கு தான் தெரியுமே தவிர்த்து வெளியுலகத்துல எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா மீடியாவை பிளாக் பண்ணி ஒரு சில விஷயங்களை வெளியுலகத்துக்கு தெரியாம இவங்களால மறைக்க முடியும். ஸோ அந்த வகையில தான் தன் மகள் வயசு இருக்கிற ஒரு பொண்ணை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது பெருசா அந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியல ஒரு சிலரை தவிர்த்து. ஆனால் சேர்மேனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேணுக்கும்னே அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தது, இதெல்லாம் இந்த எக்ஸ் ஒய்ஃப் இருக்கா இல்லையா, பார்க்கோட எக்ஸ் ஒய்ஃப், அவள் ஆட் பண்ண மசாலாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதும் சேர்மேன் பார்க்கோட அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது உடனே பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி இவ கட்டி விட்டதெல்லாம் கதை தான். அண்ட் தென் மிஸ்டர் பீக்கு பார்க்கோட அம்மாவும் காதலிச்சது உண்மை. மிஸ்டர் பீக்கோட ஃபர்ஸ்ட் லவ் பார்க்கோட அம்மா தான். பார்க்கோட அம்மாவோட ஃபர்ஸ்ட் லவ் மிஸ்டர் பீக் தான். ஆனால் அவர் ஜெயிலுக்கு போனதும் நிர்கதியாக அவங்க நின்றுருப்பாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரிஞ்சிருக்காது. மிஸ்டர் பீக்கும் நான் ஜெயிலில் இருக்கேன், நம்மளை காதலிச்சலோட வாழ்க்கை நாசமாக போயிடக்கூடாது, அதனால் அவன் நம்மளை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜில் தான் இருந்திருப்பாங்க பார்க்கோட அம்மா. மிஸ்டர் பீக்கு அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த சமயத்திலேயே இந்த சேர்மனோட கம்பெனியில் செக்ரட்டரியாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மிஸ்டர் பீக் ஜெயிலுக்கு போயிட்டாரு, இவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க. சேர்மனோட ஒய்ஃபுக்கு நோய்வாய்ப்பட்டுடுச்சு. சேர்மேன் அந்த கவலையில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட நட்பு. சேர்மேனோட மனைவி இறந்ததுமே காதலா மாதிரி இருக்கு, 2 பேர் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் காரணம் அப்படிங்கிறது தூஹிக்கு தெரிய வர்ற சமயத்தில் தூஹிக்கு ஷாக்கு தான். ஆனால் எக்ஸ் ஒய்ஃப் ரொம்ப அசால்ட்டா, போய்க்கோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ எனக்கு எதிராக என்ன பண்ணாலும் நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன், பார்க்கே ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ தூஹி அசால்ட்டாக எழுந்து, முட்டாள், இந்த உலகத்துலேயே ரொம்ப நல்லவன் பார்க், அப்படி ஒருத்தனை இழந்திருக்க பார்த்தியா, உன்னை மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துலேயே கிடையாது, ஆனால் ரொம்ப தேங்க்ஸ், நீ அவனை வேண்டான்னு டைவர்ஸ் பண்ணதுனால தானே எனக்கு பார்க்க கிடச்சா, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பற்றின ஆர்டிக்கல்லாம் எழுதியிருப்பா இல்லைங்களா, அந்த விஷயம் இப்போ இந்த ப்ரூஃபாக கிடச்ச இந்த எல்லா விஷயத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். அந்த பென்ட்ரைவை கூட ஃப்ளஷ் பண்ணிவிடுவான். இதுக்கப்புறமாக பார்க் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மா அப்பாவை பற்றின எந்த ஒரு விஷயமும் வெளியே வர வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், பார்க் ஒரு பிளே பாய், அதனால தான் அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுருவா. இவ்வளோ சென்சிட்டிவான விஷயம், பார்க் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப நாம் அந்த முடிவை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. அதுக்கு அடுத்த நாள் காலங்காத்தாலேயே போயிட்டு பார்க்கோட ஆஃபீஸ் ரூம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பார்த்த பார்க்குக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஏய் தூஹி, இங்கே நீ நேரத்தில் பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ தூஹி அப்படியே கிட்ட வருவா பாருங்க. பார்க்குக்கு பயம் வந்துடும். ஏன் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே வர, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தூஹி அப்படிங்கிறப்போ தூஹி அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு, பார்க் எனக்கு நீ வேணும், என்ன நடந்தாலும் நான் உன்னை இழக்கக்கூடாது அப்படிம்பாங்க. பார்க்குக்கு சிரிப்பு வந்துடும். அதையும் இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டே சொல்கிற, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே நீ அப்படிங்கிறாங்க. இது பாரு, நானே போன்னு சொன்னாலும் நீ போகக்கூடாது, எனக்கு நீ வேணும், உன்னை என்னால் இழக்க முடியாது, இதை உடனே உங்கள்கிட்ட சொல்லியே தீரணுன்னு இருந்தது, ஃபோன் பண்ணி சொல்கிறதுல எனக்கு பிடிக்கல, நேரில் உன்னை பார்த்து சொல்லணுன்ட்டு இருந்தது, அதனால தான் சொல்கிறதுக்காக காலங்காத்தால அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பக்கம் தூஹியோட வீட்டை தான் காட்டுறாங்க. எதிர்ச்சியாக அவங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ரொம்ப க்ளீன் பண்ணுறப்போ ஒரு புக்கை நோட் பண்ணுறாங்க தூஹியோட அம்மா. அதை எடுத்து வச்சு பார்க்குறாங்க. இவங்களுக்கும் நல்லா தெரியும் பார்க்கோட அம்மா தான் ஹஸ்பண்டான மிஸ்டர் பீக்கோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறதும், அவங்க லவ் எப்படி முறிஞ்சுது, இவர் ஜெயிலுக்கு போனது, அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே இவங்களுக்கும் தெரியும். இன்னும் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்க முடியாமல் ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படிங்கிறதும் தெரியுது. ஏன்னா அந்த புக்கில் பார்க்கோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க. எவ்வளவோ வருடங்கள் கடந்து போச்சுங்க. 40 வருடங்களுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஃபர்ஸ்ட் லவ், அதையவே இன்னும் மறக்க முடியாமல் நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்க. ஆனால் இவ்வளோ வருடங்களா நம்ம ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். என்னை பற்றி நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் மனசில் நான் இந்த அளவுக்கு இருந்திருக்கேனா? எனக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, தூஹி நம்ம பொண்ணு இல்லை, நம்மளுக்கு பிறக்க வேண்டிய குழந்தை இறந்து பிறந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் மொத்தமாகவே என்னை விட்டு போயிடுவீங்களோ? தூஹி நம்ம பொண்ணு அப்படிங்கிறதுனால தானே என் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. குழந்தை இன்னும் கண்ணு முழிக்கல, ஆனால் குழந்தை கண்ணு முழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. பாப்பா, உனக்கு என்ன வேணாலும் அம்மா வாங்கி தரேன், அம்மா இதுக்கப்புறமாக உன்னை தனியாக விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு குழந்தையோட உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு வெளியே வரப்போ அங்கே காங்கத்தை வருவாங்க. நான் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறப்போ குழந்தைய பார்க்க விட முடியாது, நான் அந்த குழந்தையோட அப்பா அப்படிங்கிறாங்க. ஓ, சாருக்கு இப்போ தான் அப்பா அப்படிங்கிற ஞாபகம் வந்ததா? நீ உண்மையாக அப்பா அப்படிங்கிற பொறுப்போடு நடந்துட்டு இருந்தேன், என் குழந்தைக்கு இது நடந்திருக்காது. நீ எவ்வளையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, உன் குழந்தைய கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக என் குழந்தைய தூக்கிட்டு போக போய் தானே என் குழந்தை இப்படி கிடக்குது. நீ தான் எவ கூட போய் கல்யாணம் படிக்கணும்னு நினச்சியே, அங்கேயே போக வேண்டியதானே அப்படிங்கிறப்ப அப்படியே பயங்கர கோவமாக வருது காங்கத்தேக்கு. இதை பாரு, தப்பு என் மேலே தான், ஆனால் குழந்தைய பார்த்தா நான் போயிடுறேன், ஒரு நிமிஷம் தான் அப்படிங்கிறப்ப விட மாட்டேன்றா. யோன் அந்த சமயத்தில் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கே குழந்தைய பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பா ஸ்ரீஜா. இது எல்லாத்தையும் கேட்டு வந்தவ, இது பாரு ரொம்ப ஓவராக பண்ணாத, இது எல்லாமே ஆக்சிடென்ட் தான், தெரியாமல் நடந்தது அப்படிங்கிறப்போ என்ன ஆக்சிடென்ட், என்ன தெரியாமல் நடந்தது? நீங்கள் காங்கத்தையோட அம்மாவை வச்சு வீட்டுக்கு என் குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கீங்க. என் குழந்தை என் வீட்லேயே இருந்திருந்தா இது நடந்திருக்குமா அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜா கிட்ட இதுக்கு பதில் இல்லை. ஆனால் பார்த்து பேசு, நாங்கள் ஒன்றும் குழந்தைய கடத்தலை அப்படிங்கிறா.
ஆமாங்க, ஸ்ரீஜாக்கு அது தெரியாது. ஏன்னா குழந்தைய இந்த மாதிரி அங்கேருந்து கூப்பிட்டு வாங்க, யாருக்கு தெரியாமல் கடத்திட்டு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது ரூனா தான். யாருக்கிட்ட? காங்தேயோட அம்மா கிட்ட. ஸோ அது எதுவுமே வந்து ஸ்ரீஜாக்கு தெரியாது. ஸ்ரீஜா என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா, காங்தேயோட அம்மா குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு, அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமாக குழந்தைய நான் என்னோட பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போய் குழந்தை கூட பேசிட்டு அவளுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் காங்தேயோட அம்மாக்கு ஏதோ வேலையை வந்துருச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. நான் திடீர்னு தெரியாமல் கீழே விழுந்து எனக்கு வயிற்று வலி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் டக்குன்னு போயிட்டோம். அப்போ நடந்தது தான் இத்தனையும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போ காங்கோட அம்மா எங்கே போயிருப்பாங்கன்னு அந்த 2 நாளில் ஜப்பானுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ பேக் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயிருப்பா. அதை தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ கூட யோனோட அம்மா வந்து சண்டை போட்டிருப்பாங்களே, போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி ரிப்போர்ட்டர் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த சீனெல்லாம் அப்போ தான் நடந்திருக்கும். ஸோ இப்படி விலாவரியா ஸ்ரீஜா எல்லாத்தையும் சொல்லிட்டு இது பியூர் ஆக்சிடென்ட், நாங்கள் இப்படி ஆகும்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு பொறுமையாக கேட்குறான் யோன். சரி தாயே, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நீயும் வந்து ஒரு குழந்தைய சுமக்கிற, உன் வயிற்றுலேயும் ஒரு குழந்தை இருக்கு, அதனால நீ பொய் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத நீ சொல்றது தான் உண்மை அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஆனா நீ என்ன சொன்னாலும் என் குழந்தைய இதுக்கப்புறமாக பார்க்கறதுக்கு உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவா யோன். காங்தே இருந்துட்டு வா ஸ்ரீஜா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வரப்போ வெளியே காரில் ஏறுற சமயத்தில் சொல்லுவான், இந்த மாதிரி கல்யாணத்தை போஸ்ட்பான் பண்ணலாம்னு சொல்லிட்டு. என்னது போஸ்ட் பண்ணா? ஐயோ அவ்வளோதான் அம்மா, அப்புறம் வந்து முடிஞ்சு போச்சு, நம்ம கல்யாணத்தை கேன்சல் தான் பண்ணுவாங்க. நான் கேன்சல் பண்ணல சொல்ல ஸ்ரீஜா, போஸ்ட்பான் பண்ணலாம். குழந்தை எப்படி கிடக்கிறா பாத்தியல அப்படிங்கிறப்போ இதை பாரு, நம்மள யோசி, என் வயிற்றுல இருக்கிற குழந்தை பற்றி யோசி. அந்த குழந்தை நல்லா தானே இருக்கு, சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, எப்போ வேணா அந்த குழந்தை வந்து கண்ணு முழிச்சுப்பா. எல்லாத்தையும் ஒன்று வச்சா யோசிச்சு முடிவு எடுக்கிற அப்படிங்கிறப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தெரியாமல் தலை கொடுத்துட்டோம், இதுக்கப்புறமாக இவ பேசுகிற மாதிரி தான் ஆடி ஆகணும் போல இருக்குங்கிற மாதிரி தான் இவனுக்கு இருக்கும். அதுக்கப்புறமாக அம்மா வந்து சமைச்சு கொண்டு கொடுப்பாங்க. உன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நீ தெம்பா இருக்கணும், சாப்பிடுன்னு சொல்லிட்டு யோனை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பாங்க. அங்கே ஜாங்கு வருவார் பாருங்க. ஜாங்கை பார்த்ததும் யோனுக்கு பசிய போயிடும். அம்மா எனக்கு பசி போயிடுச்சு, தண்ணி வேணும், தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு, உன் நிழல் கூட இங்கே படக்கூடாது, நீ ரொம்ப எதிர்பார்த்த இல்லை, என்னை லாக்கப்பில் போட்டு விட்டுட்ட, என் குழந்தை அங்கே அடிப்பட்டு உன் வீட்டில் கிடந்தா, என்னால் சீக்கிரம் போய் என் பொண்ணை பார்க்க முடியல, கிட்டத்தட்ட என் பொண்ணை சாகடிக்கிறதுக்கே பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஆக்சிடென்ட், இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஈவன் நீ ஆஃபீஸில் வந்து கலாட்டா பண்ணுறப்ப கூட குழந்தை எங்கள் வீட்டில் இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன தான் தெரியும், உங்கள் ஒய்ஃப் பண்ணுறது தெரியாது, உங்கள் பொண்ணு பண்ணுறது தெரியாது, ஒன்றும் தெரியாது. அடுத்தவளோட காதலனை உங்கள் பொண்ணுக்கு கட்டி வைக்கிறதுக்கு மட்டும் தெரியும், அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற குழந்தைய முடிச்சு கட்டுறதுக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை பாரு யோன், ஓவராக பேசாத, ஹாஸ்பிட்டல் பில்லை பற்றி கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து இங்கே எடுத்து போயிடுங்க, இன்னும் கொஞ்சம் மரியாதையோடு கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், அசிங்கமாக பேசுறதுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருவா. அதுக்கப்புறமாக இந்த ஸ்ரீஜா வந்து பத்திரிக்கை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு, அத்தை இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை கொடுங்க அப்படிம்பாங்க. ஏம்மா குடிச்ச டேட்லேயே வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, ஆமாத்த போஸ்ட்பான் பண்ண முடியாது, அப்புறம் அம்மாவோட மூடு மாறிடும், குழந்தை நல்லா தானே இருக்கா, ஐ மீன் கான்ஷியஸில் இல்லையே தவிர்த்து நல்லா தானே உயிரோட தானே இருக்கா அப்படிங்கிறப்போ, ஆமாம்மா குறிச்ச டேட்டில் கல்யாணம் பண்ணுறது நல்லது, இல்லைன்னா உனக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா வயிறு தெரியிறப்போ வெட்டிங் ட்ரெஸ் போட்டுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் வந்துட்டு இன்விடேஷன் கொடுப்பா காங்தேவோட அம்மா. அதுவும் வேணுக்கும்னே இவங்க யோனோட அம்மா வச்சுருக்காங்க இல்லைங்களா சிக்கன் ஷாப்பு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கெல்லாம் கொடுத்துருப்பா. அவங்க இதை காட்டி என்ன ஏதுன்னு கேட்க அந்த அக்காக்காரிக்கு கோவம் வந்து அந்த இன்விடேஷன் வாங்கிட்டு வந்து, பாருமா வேணுக்கும்னே நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அவளுக்கு அவங்க ஃப்ரெண்டே கிடையாது, நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்ருக்கா அப்படிங்கிறப்போ கோபத்தில் இந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து காங்தேவோட அம்மா முன்னாடி கிழிச்சு போட்டுருவா. குழந்தை இப்படி கிடக்குதுன்னு அதுக்கு நீ தாண்டி காரணம், உன் பையனோட குழந்தை தானே அது, உனக்கு பேத்தி தானே, அந்த குழந்தை எங்கள் வீட்டிலேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நானா பண்ணல, அவ சொன்னிதான் பண்ண அப்படின்னதும், எவ கடத்த சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், காங்தேவோட அம்மா எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அப்படியே யோன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, யோனோட அம்மா இந்த மாதிரி அந்த ரூனா தான் வந்துட்டு குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு கூப்பிட்டு வர சொன்னாலாமா, அது மட்டும் இல்லாமல் 2 நாளில் ஜப்பானுக்கு போயிடுங்க, அங்கே உனக்கு கடகண்ணியெல்லாம் வச்சு தரேன், குழந்தைய அங்கேயே வச்சு வளர்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, யோனுக்கு வந்த கோபத்தில் அம்மா குழந்தைய பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரா. உள்ளே வந்து சர்வன்ட் லேடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்க்கறதுக்காக அந்த யோனுங்கிற பொண்ணு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ, நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. வேணுக்கும்னே இந்த யோனை பார்க்குறத அவாய்ட் பண்ணுறா. ஆனால் யோன் ஸ்டப்பனாக இருக்கா, பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்தடிச்சு நேரம் கழிச்சு தான் வர்றா. சொல்லு என்ன எதுங்கிறதுக்கு, எதுக்காக என் பொண்ணை கடத்த சொன்னேன், என் பொண்ணு இப்படி கிடக்கிறதுக்கு நீ தான் காரணம், ஆனால் உன்னோட பிளான் வந்து கரெக்டாக நடக்கல தானே, வேற மாதிரி தானே பிளான் போட்ட அப்படிங்கிறாங்க. இதை பாரு யோன், உன் பொண்ணு இப்போ உடம்பு சரியில்லாமல் அடிப்பட்டு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் கான்ஷியஸ் இல்லாமல் கிடக்கிறா. ஒரு தாயா நீ ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஸோ நீ என்ன சொன்னாலும் கேட்குற, நீ சொல்கிற கதை நல்லா இருக்கு, சொல்லு பாப்பா அப்படிங்கிறாங்க. கதை சொல்ல வரல, உனக்கு கடைசி வார்னிங் கொடுக்க வந்திருக்கேன். காங்தேக்கும் உன் பொண்ணு ஸ்ரீஜாக்கும் கல்யாணம் பண்ண போகிறேன் இல்லையா, முன்னாடி சீக்கிரம் கல்யாண டேட்டை வைக்கி, ஏன்னா நான் பெரிய ட்ரீட் கொடுக்கணும்னு காத்துட்ருக்கேன். மீடியா கிட்ட போயிட்டு நான் யார், அந்த குழந்தை யார்,
இந்த குழந்தைக்கும் எனக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரூனா அப்படியே அசால்ட்டாக சிரிச்சிட்டு, ஓ மீடியாலாம் உன் பக்கம் இருக்கும்னு நீ நினைக்கிறியா? உன்கிட்ட பவரும் இல்லை பணமும் இல்லை, என்ன பண்ண போகிற? மீடியா பவர் பணத்துக்கு தான் அடிப்பணியும். நீ என்ன நியூஸ் கொடுத்தாலும் அது ஈஸியாக எங்களால் பிளாக் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ, இல்லை ரூனா இதுக்கப்புறம் என்னடி உனக்கு வாங்க போங்க மரியாதை, ரூனான் தான் கூப்பிடுவேன். ஆமாம் எல்லா மீடியா பீப்புள்ஸும் அப்படி கிடையாது, நேர்மையானவங்களும் இருக்காங்க, அவங்கள போய் பார்ப்பேன். உன் பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு மிகப்பெரிய செலிப்ரேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதுக்குய் வாசறதே கிடையாது, போய் பண்ணிப்பாரு. உனக்கு இப்படி ஒரு முகம் இருக்குது, என்னை மிரட்டளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை எனக்கு நீ சொல்லிக் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் நீ சீக்கிரமாக சொல்லிட்டியே ரூனா. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என் அம்மா ஆக்சிடென்ட் ஆன இடத்துல உன்னோட கம்மல் கிடந்தது, அது உன்னோட கம்மல் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ என்னோட அம்மாவோட ஆக்சிடென்ட்லையும் நீ சம்மந்தப்பட்டிருக்க. ஏன்னா நீ ரொம்ப குரூயலாக இருக்க. நீ இந்த அளவுக்கு என் மேலேயும் என் குழந்தை மேலேயும் குரூயலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வஞ்சம் கட்டிட்டு நீ பழி வாங்குற அப்படின்னா என்னமோ நடந்திருக்கு. என் அம்மாவோட ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அம்மாவோட கையில் இருந்த அந்த கம்மல் அது என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதை பார்த்தப்போ நீ அங்கே ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துல இல்லை அப்படின்னு விசாரிச்சு எனக்கு தெரிய வந்ததுக்கப்புறமாக நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ அதை நான் கிளற போகிறேன். அப்படி இன்னொரு விஷயம், அன்றைக்கி இந்த வீட்டை விட்டு நான் ஆர்ஃபனேஜுக்கு போனப்போ என் கையில் இருந்தது அந்த கம்மல் தான், அது உன்னோடது தான். என் அம்மா ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல தான் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறதுல உங்கள் ஹஸ்பண்ட் ஜாங்குக்கு தெரியாதுல்ல, எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல. அப்படிங்கிறப்போ இந்த விஷயம் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுருது. அவ்வளோதான், போதும் உன்னோட பைத்தியக்காரத்தனத்தை கேட்க முடியாது, எழுந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரூனா உள்ளே வந்துடுவா. வந்து அந்த ஒரே ஒரு கம்மல் மட்டும் வச்சிருக்கா இல்லைங்களா, அதை எடுத்து பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜாங்கு வர சமயத்தில் ஜாங்கு கிட்ட வேற மாதிரி சொல்லி வைக்கிறா. அந்த யோன் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கா. அவள் குழந்தை இப்படி ஆனதுனால நம்ம பொண்ணுக்கும் காங்கத்தேக்கும் நடக்கிற கல்யாணத்தில் கலாட்டா பண்ணுவேன், மீடியாக்கெல்லாம் போவேன்னு சொல்கிறா. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அது பிடிக்கலங்க அப்படிங்கிறப்போ, கவலைப்படாத, மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்தையும் நம்ம பக்கம் இழுத்துக்கலாம். பணம் கொடுத்து அவள் என்ன நியூஸ் வந்து சொன்னாலும் அதை வெளிவிடாமல் மீடியாவை நம்மளால் பிளாக் பண்ண முடியும். இல்லைங்க இருந்தாலும் எனக்கு பிடிக்கலைங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் யோனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவளுங்க என்ன வேணா பண்ணுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்மலை வந்து தங்கச்சி ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுத்து, இதை பத்திரமா வச்சுக்கோ, என் அம்மாவோட இறப்புக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குது, அந்த மர்மத்தில் இந்த கம்மலும் ஒன்றா இருக்குன்னு எனக்கு தோணுது, இது வந்து ஒரு எவிடன்ஸ், இது எங்கே யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியல, நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. கவலைப்படாதையோ நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக இவங்க ஒர்க் பண்ணுற மேகசீனில் அந்த காங்கத்தேவை பற்றி எழுதி கிளின்னு கிளிக்கிறாங்க. ஏன்னா ஸ்ரீஜாவை பற்றி எழுத முடியல, ஸ்ரீஜா பற்றி எந்த நியூஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவோட அப்பா ஜாங் வந்து இந்த மேகசின் கம்பெனிக்கு பணம் கொடுத்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் காங்கத்தேவை பற்றி எழுதுறப்போ அதையும் வந்து வர விடாமல் பிளாக் பண்ணுறாங்க. எடிட்டர் திட்டுறாங்க, எதுக்கு காங்கத்தேவை பற்றி எழுதுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வர்ற கோவத்துக்கு கிளின்னு வச்சு கிழிச்சிடுறா தங்கச்சி ரிப்போர்ட்டர். ஆனால் எடிட்டர் அடங்குறது இல்லை, வேலையை விட்டு போடி அப்படிங்கிற மாதிரி ரூடாக பேசுகிறப்போ கேமராமேனும் அந்த எடிட்டரை போட்டு கிழிச்சிடுறாங்க. நீ ஒன்றும் யோகியம் கிடையாது, இந்த மேகசின் கம்பெனியோட ஓனருக்கும் உனக்கு என்ன சகவாசம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கிளின்னு கிழிச்சிடுறாங்க. கடைசியில் 2 பேருக்கும் வேலை போயிடுது. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு நடத்திட்டு இருக்கிறதே தூகியோட அம்மா தான். அங்கேருந்து தங்கச்சி ரிப்போர்ட்டர் வந்து தூகிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், அன்றைக்கி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன், நீங்கள் வரல, ஏதோ வேலையாக போயிட்டீங்க, சரி அடுத்து நாம் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி கேட்குறப்போ, இல்லை நீங்கள் என்ன மீட் பண்ணாதீங்க, நீங்கள் வந்துட்டு யோனை மீட் பண்ணுங்க, அவள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக தூகியை வந்துட்டு கால் பண்ணுறாங்க. இதை பற்றி எல்லாம் பேசுகிறப்போ, ஆமாம் எனக்கு நடந்த அநியாயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும், ஆனால் ஃபோனில் முடியாது, நேரில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ சரின்னு சொல்லிடுற தூகி. யோனும் வந்துட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு இருக்கா. ஆனால் குழந்தை விட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உன்னை நம்பிதாமல் விட்டு போகிறேன், நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன், குழந்தைய பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா இதுக்கு 2லும் டினுக்கு வந்திருக்குங்க. நான் தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி யோன் கத்துறப்போ ஸ்ரீஜா இருந்துட்டு, யோன் புரிஞ்சுக்கோ, குழந்தையோட அப்பா குழந்தை பார்க்கல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ, வாயை மூடு, நீ வயிற்று புள்ளக்காரின்னு கூட பார்க்க மாட்டேன், ரையின்னு ஒன்று விட்டுருவேன், அசிங்கமாக தான் கேட்டுருவேன் அப்படிங்கிறப்போ, சரி நான் போகிறேன், இந்தா உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கத்தை கொடுக்குறப்போ அதை அப்படியே காங்கத்தை மூஞ்சி மேலேயே விட்டு எறிஞ்சிட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு போவா. ஸ்ரீஜா காங்கத்தையை பார்த்து, காங்கத்தை ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வா, நான் கீழே லாபியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த யோன் பின்னாடியே வந்து, ஏய் நில்லு, ஏன் இப்படி இருக்க, ரியாலிட்டியை பாரு யோன், இது நான் சின்சியராக உனக்கு கொடுக்குற அட்வைஸ், குழந்தை இப்படி கிடக்கிறப்போ நீ இவ்வளோ எமோஷனலாக இருந்த அப்படின்னா குழந்தை எப்படி தேர்வா அப்படிங்கிறாங்க. அடடே எனக்கு நீ அட்வைஸ் கொடுக்குறியாமா, என் குழந்தை இப்படி கிடக்கிறதுக்கே நீயும் ஆத்தாலும் தான் காரணம், நீங்கள் எனக்கு சின்சியர் அட்வைஸ் கொடுக்க வந்துட்டீங்களா அப்படிங்கிறப்போ, இது பாரு அந்த பணத்தை வச்சுக்கோ, இது குழந்தைக்கு தேவைப்படும், முக்கியமானது பணங்கிறது முக்கியம், ரியாலிட்டிக்கு வா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒன்றுடி, இந்த செகண்ட் வரைக்கும் கூட இதை பண்ணணுமா வேண்டாமாங்கிற 2 மனசில் தான் நான் யோசனையில் இருந்தேன். ஆனால் பணத்தை வச்சு டீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஆத்தாலும் மகளும், அப்போ தாண்டி பண்ணணும்னு தோணுது, என்ன பண்ண போகிற. உடனே தூகிக்கு கால் பண்ணி, நான் வெளியே வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் பேசுகிறப்போ ரிப்போர்ட்டர் தூகின்னு தான் பேசியிருப்பா யோன். ஏய் என்ன ரிப்போர்ட்டருங்கிற சொல்கிற, ஆமாம் நான் போய் சொல்ல போகிறேன், இவன் எனக்கு என்ன பண்ணா, என் குழந்தைக்கு நீங்களே என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அப்படி நான் சொல்கிறப்போ
நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்துட்டு உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க கண்டிப்பாக உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ இவளுக்கு பதட்டமாயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூனாக்கு கால் பண்ணி அம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாமா, பயமாக இருக்குமா அப்படின்னதும், டோன்ட் வெரி டாட்டர், எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு உடனே காங்கத்தோட அம்மாவுக்கு கால் பண்ணி, நான் தான் பேசுகிறேன், புரிஞ்சதில்ல, இந்த வாட்டி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்கிறா. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த காங்கத்தோட அம்மாவை வச்சு என்னமோ பண்ண போகிறா, அது மட்டும் தெரியுது. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே டாக்ஸியில் வெயிட் பண்ணுறா. டாக்ஸிக்காரனுக்கு பணத்தை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறான். யோன் வந்து ஒரு டாக்ஸி பிடிக்கிறாங்க. அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ண சொல்கிறான் காங்கத்தேவோட அம்மா. எங்கே போகிறாங்கன்னா யோன் தூக்கி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அங்கே போய் மீட் பண்ண போகிறாங்க. தூகி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறப்ப கூட பார்க்குக்கும் தூகிக்கும் இடையில ஒரே சேட்டிங் தான். 2 பேர் வெக்கப்பட்டுக்கிறது என்ன, ஏதோ காலேஜ் டேஸில் லவ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி எங்கே இருக்க ஏது இருக்கேன்னு பார்க்க கேட்குறப்போ, இல்லை ஒரு லேடியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னதும், லேடியா மறுபடியும் எக்ஸ்வைஃபை போய் பார்க்க போறியா அப்படிங்கிறாங்க. சீச்சி, அந்த பிரச்சனை நான் எப்போ விட்டுட்டேன், இது என் ஒர்க் சம்மந்தமாக ஒரு லேடியை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை முடிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, பார்க்கோட எக்ஸ்வைஃபை போய் பார்த்தப்போ அவள் அந்த உண்மையெல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா, அது எதையுமே வந்துட்டு உன் எக்ஸ்வைஃப் என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிறத தூகி வந்து பார்க்கு கிட்ட சொல்லியே இருக்க மாட்டான். இந்த பக்கம் யோன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டோட டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ காங்கத்தோட அம்மா வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கவா போகலாம். ஐயோ எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, இருங்க நான் முக்கியமான வேலையை வந்திருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்கேன், நீ எல்லாம் ஒரு அம்மாவா, உன் குழந்தைக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் துடிச்சிட்டு இருக்கா, ஐயோ என்னாச்சு என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க கூடவே கிளம்பி வந்துடுவா. இந்த பக்கம் தூகிக்கு ஹாஸ்பிட்டலேருந்து கால் வருது. எந்த ஹாஸ்பிட்டல்னா தூகிக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதனால மந்த்லி செக்கப்புக்கு போவா. அதே மாதிரி செக்கப்புக்கு போனப்போ அந்த ரிசல்ட்டெல்லாம் எப்போ நார்மலாக தான் வரும், அதே மெடிசனை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்க ரிசல்ட்டை டெக்ஸ்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறப்போ, இல்லை டெக்ஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக வாங்க, டாக்டருக்கு கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா, ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ரூட்லேயும் இந்த கார் போகிறது இல்லை. யோன் கேட்குறா, எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டல் போகிற ரூட் கிடையாதே, ஃபோன் கொடுங்க, நான் அம்மா பக்கத்தில் விட்டு வந்திருக்கேன், குழந்தைக்கு ஏதாவது அம்மா கால் பண்ணியிருப்பாங்களே, கொடுங்க ஃபோன் அப்படிங்கிறப்போ, உன் அம்மாலாம் இப்போ பேசக்கூடிய நிலைமையில் இல்லை, பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அப்படியே நைஸாக சுவிச் ஆஃப் பண்ணிவிடுவா. இங்கே தூக்கி கால் பண்ணிகிட்டே இருக்கா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதனால நீங்கள் வரீங்களா என்னன்னு கேட்கறதுக்காக கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஃபோன் சுவிச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் தான் அந்த காங்கத்தோட அம்மா நினச்சி பார்க்குறா, அந்த ரூனா என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, இந்த யோன் வந்து பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்கிறா, கண்டிப்பாக ஸ்ரீஜாக்கும் காங்கத்தேக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டா, அதனால் அவள் இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் மட்டும் சிட்டிக்கு வெளியே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்து அவள் தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிடணும், நீ கொண்டு விட்டா போதும் அப்படிம்பாங்க. என்னங்க என்னமோ சொல்கிறீங்க, அவள் குழந்தை ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறப்போ குழந்தையோட அம்மா கொண்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட சொல்கிறீங்க. இதை பாருங்க, நான் ஒன்றும் அவளை அங்கேயே வைக்க போகிறது கிடையாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அவளை அங்கேருந்து நான் கூப்பிட்டு வந்துக்க போகிறேன். அண்ட் தென் அங்கே டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் விஐபி ரூம் இருக்குது, அங்கேயே அவளை வச்சு பார்த்துக்கும்படி, இது நல்லா சௌரியமாக வச்சு பார்த்துக்கும்படி நான் எல்லாத்தையுமே பண்ணிவிடுவேன், ஜஸ்ட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இவ யோசிப்பா, யாரு காங்கத்தேவோட அம்மா. ரூனா இருந்துட்டு, ஏன் யோசிக்கிறீங்க, காங்கத்தேவை சின்ன வயசுலேயே அம்போன்னு விட்டு போனவங்க தானே நீங்கள், ஒரு அம்மாவாக இருந்து என்ன காங்கத்தேக்கு பண்ணியிருக்கீங்க, காங்கத்தேக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அதுக்கு ஒரு ஹெல்ப்பாக அதை நினச்சிட்டு பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிடுவா. சரின்னு சொல்லிட்டு இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை வேலையும் பண்ணிகிட்டு இருக்கா. சிட்டியை விட்டு வெளியே வருது, அவ்வளோதான். இவனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே சிட்டிக்கு வெளியே இருக்கிற அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. இதுதான் பேஷண்ட்டுன்னு சொல்ல அங்கேருந்து எல்லாரும் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஐயோ ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, என் குழந்தை ஆண்டி அப்படிங்கிறப்போ, யோன் எனக்கு சாபம் கொடு, என்னை நல்லா வாழ விடாத, எல்லா பழியும் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு வந்து செத்ததுக்கு அப்புறமாக நரகத்தில் என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் நான் ஏற்றுக்கிறான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறா. ஐயோ என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, என்னை காப்பாற்றுங்க, எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்போ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்து டாக்ஸியில் ஏறிட்டு எடுப்பா அப்படின்னு சொல்லிடுவா டாக்ஸியை. இது எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு வந்து ரூனா கண்ணால் பார்த்துட்ருக்கா. இங்கே அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு கையெல்லாம் உதறிட்டு யோன் ஓட ஆரம்பிச்சிடுறா. ஆனால் காங்கத்தேவோட அம்மா யோனை எங்கே விட்டதும் அவங்க பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்திருப்பா இல்லையா ரூனா, அவள் கார் எடுத்துகிட்டு போகல. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு யோன் ஓடி போக, என்ன இவன் ஓடுறா, இவன் ரொம்ப டஃப்பாக இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃப்ஸும் ஓடுறாங்க. இந்த ரூனாவும் ஓடி வருவா. மெயின் ரோட்டுக்கு வந்துடுவா யோன். அந்த சமயத்தில் கார் அதுக்கும் வந்துட்டு இருக்கோம். இங்கிருந்து ரூனா கத்துவா, யோன் பார்த்து நில்லு அப்படின்னு சொல்லி கத்த, என்ன ரூனா வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறப்போ ஒரு கார் வந்து அடிச்சிடும். அவ்வளோதான், அப்படியே அடித்து தூக்கி வீசி சுருண்டு போய் கிடக்கிறப்போ ரூனாக்கு ரொம்ப பயமாக இருக்கும். உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க இன்னும் வந்து கண்ணு முழிக்கல, என்ன எதுன்னு பார்க்குறோம். ஏன்னா கார் அடித்ததில் ஒன்றா அதிர்ச்சி மயக்கமா இல்லை உள்ளே ஏதாவது ப்ளீடிங் ஆகிட்டுருக்கா, தலை என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி டாக்டர், கண்ணு முழிச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரா. அம்மாவும் பொண்ணும், ஏண்டி என்னை கெட்டவளாவே மாத்துறீங்க, ஏண்டி என்னோட கையிலே வந்து உங்கள் வாழ்க்கை முடிகிற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு என்னமோ
இவ ஒன்றுமே பண்ணாமல் இவங்கெல்லாம் தான் இவங்க வாழ்க்கையை வந்து ஏதோ பிரச்சனை பண்ணி அதுலேருந்து ரூனாவை கோத்து விடுற மாதிரியே மனசில் நினச்சிட்டு வந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் ஸ்ரீஜா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறா, அப்பா இந்த மாதிரி ஒரு மீடியா பர்சன் ரிப்போர்ட்டரை பார்க்கறதுக்காக யோன் வந்து போயிருக்கா. அவங்கள வந்து ஒயிட் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்களாமா. அவளோட உண்மையான பேர் தூஹி. என்னையும் காங்தேவையும் பற்றி கூட அவளை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இருந்தாப்பா. என்ன எதுன்னு பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்க்குறேன்னு இந்த பக்கம் சொல்ல, இந்த பக்கம் தூக்கி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, வரல. கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இந்த பக்கமாக அந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு கால் பண்ணி, உன்னோட சிஸ்டர் யோன் வந்து வரவே இல்லை, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரி தூஹி மேடம், புரியுது, நீங்கள் வேணால் வெயிட் பண்ணாதீங்க, கிளம்பிக்கோங்க. நான் என் சிஸ்டர் யோனுக்கு கால் பண்ணுறேன், என்ன எதுன்னு தெரியல, அவகிட்ட பேசிட்டு இன்னொரு டைம் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோனுக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இவனோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருப்பா. யாரு காங்தேவோட அம்மா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக ஆன் பண்ணுறா. அதையும் வந்து ரூனா தான் சொல்லியிருப்பா. ஏன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்தால் சந்தேகம் வந்துடும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து ஆன் பண்ணுறப்பவே தங்கச்சி அந்த ரிப்போர்ட்டர் கிட்டேருந்து கால் வருது. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. ரூனா சொன்ன மாதிரி மெசேஜ் அனுப்புகிறா. நான் கொஞ்சம் நாட்களாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன். நான் ஒரு கோவிலுக்கு போய் என் குழந்தை நல்லபடியாக தேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரே பண்ண போகிறேன். ஸோ என்னை தேடாதீங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்ப. இதை படித்ததும் தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு என்னது இது, குழந்தை இங்கே விட்டுட்டு திடீர்னு சாமி கும்பிடுறேன்ட்டு போகிறேங்கிறா. அது நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இப்பயும் மெசேஜில் இன்ஃபார்ம் பண்ணுறா. சரி யோன் எங்கே இருக்க ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ என்னது இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வந்து இவங்க மறுபடியும் சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனது பண்ணது கொண்டதெல்லாம் எதுவுமே தெரியாது. நமது மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்துட்டோம், அவ்வளோ மட்டும்தான் தெரியும். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்காவோட லவ்வர் வரப்போ கட்டி பிடிச்சி அழுவாங்க. ஐயோ நான் வந்து ரொம்ப கொடூரமானவன், நான் ஒரு சூனியக்காரி, எனக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுவாங்க. இங்கே ஸ்ரீஜா அதுக்கப்புறமாக காங்தேவை கூப்பிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுவா. தூஹின்னு ஒருத்தி இருக்கா, அவளை ஒயிட் ஸ்னேக்குன்னு கூப்பிடுவாங்க. அவன் நம்மளை பற்றி எழுத போறா, யோன் போய் சொல்ல போறா அப்படிங்கிறதுல சொல்லுவாங்க. இதையே நீ ஃபஸ்ட்டே எனக்கு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அந்த தூஹி அப்படிங்கிற பேரில் அவங்க ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்ட்டு காங்தே சொல்கிறாங்க. சரி நீ எதுக்கும் கவலைப்பட்டது ஸ்ரீஜா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ இல்லை நான் அம்மாட்டி அப்பா கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் தான் பொண்ணு ஸ்ரீஜா சொன்னா இல்லையா, ஸோ அதை வச்சு அந்த தூஹி வந்து ஒர்க் பண்ணுற அந்த மேகசின் கம்பெனிக்கு கால் பண்ணி, இது பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, தூஹின் ஏதோ ரிப்போர்ட்ராமே, அவங்க தேவையே இல்லாமல் என்னோட பொண்ணை பற்றிலாம் எழுதிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது, நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு பார்க்கை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா பார்க் வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருப்பார். ஏபி ஃபுட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லபடியாக க்ரோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமாக உன்னோட டேட் எப்படிப்பா போயிட்டுருக்கு, உன்னோட அப்பா சேர்மேன் தான் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட உனக்கு பிளைண்ட் டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களே அப்படிங்கிறப்போ நல்லா போயிட்டுருக்கு ஜாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை பற்றினும் இப்போ தான் டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பா மிஸ்டர் பீக் அப்படிங்கிறது ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். அந்த பொண்ணோட பேர், அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறப்ப தான் அவர் ரிப்போர்ட்டராக இருக்கா தூஹி அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்து போயிட்டு வாப்பான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாங் யோசிப்பாங்க, அப்போது நம்ம பொண்ணு ஸ்ரீஜா சொன்ன அந்த ரிப்போர்ட்டர் தூஹியும் பார்க் சொல்லிட்டு இருக்க தூஹியும் ரெண்டு பேர் ஒருத்தங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமாக தூகி வந்துட்டு எகேன் வந்து காங்தேக்கு கால் பண்ணுறாங்க. காங்தே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருப்பாங்க குழந்தைய பார்க்கறதுக்கு. காங்தே உங்களை எகேன் மீட் பண்ணலாமா, எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கீங்களா என்னதுன்னு கேட்கறதுக்கு, நான் தான் உங்களை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. இல்லை காங்தே இன்னைக்கு நான் யோனை மீட் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஆனால் நான் யோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யோன் வரல. ஒருவேளை யோன் என்னை வந்து மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி நீங்கள் இருப்பீங்களோ அப்படின்னு தோணுது. யோன் என்னை மீட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுட்டு யோன் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பேசாமல் வைங்க, ஏன் தேவையே இல்லாமல் எட்டு கட்டி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக குழந்தைகிற ரூம்குள்ளே இருந்துட்டு தங்கச்சி ரிப்போர்ட்டர் வருவாங்க. ஆமாம் யோனுக்கு அந்த தூஹி அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டரை அறிமுகப்படுத்தி வச்சது நீ தானே அப்படின்னு கேட்குறதுக்கு, ஏன் இதை பற்றி கேட்கறதுக்காக தான் இங்கே வந்தியா, அப்போது யோன் வந்து அந்த தூஹி ரிப்போர்ட்டரை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால யோன் ஏதாவது பண்ணிட்டியா, ஏன்னா யோன் வந்து இப்போ இந்த ரிப்போர்ட்டரை பார்க்கவே இல்லையே, அது மட்டும் இல்லாமல் குழந்தை இங்கே இருக்கிறப்போ திடீர்னு கொஞ்ச நாளைக்கு நான் வரமாட்டேன், கோவிலில் போய் ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படிங்கிறப்போ இதை கேட்குறப்போ காங்தேக்கு ஷாக்காக தான் இருக்குது. குழந்தை தான் அவளுக்கு உயிர், குழந்தைய விட்டா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஆனால் இங்கே பேச்சு மூச்சே இல்லாமல் நினைவே இல்லாமல் வந்துட்டு யோன் கிடக்கிறான். இது எல்லா வேலையும் பண்ணிட்டு ரூனா அவள் பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றப்போ அந்த காங்தேயோட அம்மா கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனது தெரியல. யோன் ஓகேவா என்ன எதுன்னு கேட்குறதுக்கு அதெல்லாம் ஓகே, சரி நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு வந்து நான் ஒரு ஸ்டோர் பார்த்து வச்சுருக்கேன், அதை வந்து எனக்கு ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, நான் சொந்தமாக அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் உங்கள் வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூனா காலை கட் பண்ணிடுவா. காங்தே அம்மாவுக்கு கில்ட்டே கிடையாது. அப்பாடா நம்ம கடைசி வரைக்கும் நாம் ஒரு ஏழையாக வாழ போகிறது கிடையாது, நாம் ஒரு பிஸ்னஸ் மேனாக வாழ போகிறோம் அப்படின்ட்டு இவளுக்குள்ள சந்தோஷம். அதுக்கப்புறம் ஸ்ரீஜா வீட்டுக்கு வரா. அம்மா என்னம்மா ஆச்சு, அந்த யோன் போய் இந்த ரிப்போர்ட்டர் தூக்கியை மீட் பண்ணாலா, என்னம்மா பண்ணுறது, அவள் என்னென்னமோ சொல்லுவாளேம்மா, ஏம்மா என்னம்மா அப்படின்ட்டு இப்போ பதப்பதவன் பேச, வாயை மூடுறி, எதுக்கடி யோனை பார்த்து பயப்படுற, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஆல்ரெடி அவளோட பாய் ஃப்ரெண்டை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டாதான் இப்போ என்ன தான் நடந்துட போகுது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அது என்ன ஏதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. அப்படின்னு ஒரு விஷயம், யோன் மாதிரி ஒருத்திக்காக உன் லைஃப்பில் நீ பயப்படக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறா.
இந்த பக்கமாக தூக்கி வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வரப்போ அவளுக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். வந்தோன்னே மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாடான் இருக்கும். ஆக்சுவலாக டாக்டரை போய் பார்த்துட்டா, பேசிட்டா, என்ன சொன்னாங்க எது சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியலைங்க. அப்போ தூக்கியோட அம்மா கால் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா, எல்லாம் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ அம்மா எல்லாம் நார்மலாக இருக்கான், நான் 70 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையிலும் நல்லபடியாக இருப்பேன், போதுமாமா அப்படிங்கிறாங்க. சரிடி, அதை சொல்கிறப்ப ஏன் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, என்ன எதுன்னு கேட்குறதுக்கு இல்லைம்மா. ஒரு வீக்கான பர்சன், அவங்க கிட்ட பவர் இல்லை, பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக, பவரும் பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு குடும்பமே ஒரு பொண்ணை போட்டு அழுத்துது. யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ, ஒரு வாட்டி என்னோட பர்த்டேக்காக சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு கேட்ரிங் சர்வீஸை வந்து நீ புக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த லேடி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி ரிப்போர்ட்டர் இருக்காங்க, அவங்களோட சிஸ்டர். அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் நடந்ததுமா, இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்காக போயிருந்து அப்படிங்கிறாங்க. மீட் பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திக்குன்னு ஆகுது. இல்லை, எனக்கு அந்த கேட்ரிங் சர்வீஸ் லேடியோட பேர் யோன் அப்படிங்கிறது தெரியும், என்னால் இன்னைக்கு மீட் பண்ண முடியல, அவங்க வரல அப்படிங்கிறாங்க. இதை பாரு, நீ ஒன்று யாரையும் போய் மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா யோனை போய் நேருக்கு பார்த்துட்டா இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுலாம் தெரிய வந்துடும், பெரிய பிரச்சனை வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் இதை பாரு, அதெல்லாம் அவங்கவுங்க பிரச்சனை, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நீ போய் பார்க்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு அம்மாவுக்கு, நான் யோனை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறப்ப ஏன் இவங்க இவ்வளவு வந்துட்டு கோவப்படுறாங்க அப்படின்ட்டு தெரியாமல் இவ்வளோ விட்டுருவா. ஆனால் ஒரு ரிப்போர்ட்டராக எந்த அளவுக்கு அந்த ஒர்க்குக்கு வந்து நேர்மையாக இருப்பா தூக்கி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எகேன் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் வந்து, என்னங்க நம்ம பொண்ணு எதுக்குங்க ரிப்போர்ட்டராக வேலை செய்யணும், கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், அதுக்கப்புறம் அவளுக்கு லைஃப் இருக்குது, அவள் ரிப்போர்ட்டராக வேலை செய்கிறப்போ நிறைய பேரோட பகையை சம்பாதிச்சுக்கிறா அப்படின்னு எனக்கு தோணுது, ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு அவள் பிடிச்ச வேலையை பண்ணுறா, அதில் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டுருவாங்க. ஐயோ, யோனை போய் மீட் பண்ணக்கூடாதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இந்த ஜூனியர் ரிப்போர்ட்டரோட சிஸ்டர் தானே யோன், அதனால் ஒரு இடத்துக்கு இவங்களை பார்க்க வர சொல்லியிருக்காங்க, நான் தான் தூக்கியோட அம்மான்னு சொல்கிறப்போ, சொல்லுங்க என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, இதை பாருமா, அந்த யோன் அப்படிங்கிற பொண்ணும் சிஸ்டராமே ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து பண்ண சொல்லிட்டு என்னோட பொண்ணு தூக்கிக்கிட்ட கேட்டிருக்கேன், தயவுசெய்து என் பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணாத. பொதுவாக அவள் யாருக்கும் நோ சொல்ல வந்து அவளுக்கு பழக்கம் கிடையாது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பா, அவளால் முடியலனா கூட இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது அவளுக்கு வராது, அதனால் அவசார்பாக நான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். இதுக்கப்புறமாக உங்கள் குடும்ப பஞ்சாயத்து யோனை போய் மீட் பண்ண, இந்த பிரச்சனை, இந்த ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணுங்க, அது சம்மந்தமாக என் பொண்ணை தொந்தரவு பண்ணாதாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. கேட்டுட்டு தங்கச்சி ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு வருவா. வந்தவளுக்கு என்னது இது, தூக்கி எவ்வளோ பெரிய ரிப்போர்ட்ரு, அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா ஃபோன் பண்ணி நோன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அவங்க அம்மாவை அனுப்பிச்சு ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க, என்னமோ போ அப்படிங்கிற மாதிரி இவளுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துடும். சரி, இதுக்கப்புறமாக தூக்கிக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் சேர்மேன் பார்க் உட்கார வச்சு, இந்த மாதிரி 2 ஃபேமிலி சேர்ந்து பேசலாம்ப்பா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்பா என்னப்பா அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் போயிட்டீங்க, எங்கள் 2 பேருக்கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா, எங்களுக்கு அதில் சம்மதமானு கேட்கவே இல்லையா அப்படிங்கிறப்போ அப்படியே சேர்மேன் சிரிச்சிட்டு, நான் தூகியோட கண்ணில் பார்த்துட்டேன், தூகி கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உனக்கும் தூகியை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உன்னோட கண்ணிலையும் பார்த்துட்டேன். ஏன்பா உங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் பிடிக்கலையா, வேணும்னா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே வந்து திருன்னு பார்க்க முழிப்பாங்க. அதுவும் பார்க்கோடாம சீரியஸாக, ஒருவேளை நம்ம பையனுக்கு இந்த கல்யாணத்தில் வந்துட்டு விருப்பம் இல்லை போல இருக்குது அப்படின்ட்டு, டே கண்ணந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா, கொஞ்சம் யோசிடா, ஃபேமிலிஸ் வந்து பேசிட்டோம்டா, நம்ம பேசி பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் சேர்மன் நக்கெல்லாம் சிரிச்சுட்டு உட்காருவாங்க. உன் பையனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் இவர் சொல்கிறார் மிஸ்டர் பீக் அவங்க பொண்ணையும் ஒய்ஃபையும் உட்கார வச்சு, இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி டின்னருக்கு போகிறோம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. என்னப்பா எல்லாம் உடனே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அம்மா இருந்துட்டு, இது பாரு நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண, அதுக்கப்புறம் வேலையை விடு அப்படிங்கிறாங்க. அம்மா கல்யாணத்துக்கு வேலைக்கு என்னம்மா சம்மந்தம், இந்த பாருங்கப்பா நான் ஒன்றும் டின்னருக்கெல்லாம் போக வேண்டான்னு சொல்லலை, என்கிட்ட சொல்லலையேன்னு தான் சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே ஓடி வந்துடுவா. வெக்கத்தில் தான் வருவா. என்னங்க இவ கல்யாணம் வேண்டாங்கிற மாதிரி பேசுகிறா, நீ இவ்வளோதான் அவளை புரிஞ்சு வச்சுக்கிட்ட லட்சணமா, உன் பொண்ணை பற்றி உனக்கே தெரியலையா, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவன் வெக்கப்பட்டு உள்ளே போகிறா. சரிங்க இந்த கல்யாணம் முடிஞ்சதும் எப்படியாவது தூகியை வந்து அந்த ரிப்போர்ட்டர் வேலையை ரிசைன் பண்ண வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடியட்டும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல உள்ளே வந்து தூகிக்கு அப்படியே பெட்டில் பொத்துன்னு விளையாடுறாங்க. ஒரே சந்தோஷமாக இருக்குது. பார்க்கோட முகந்தான் கண்ணு முன்ன வந்துட்டு போகுது. அப்போ கரெக்டாக பார்க் கிட்டேருந்து கால் வருது, நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தூகி வருவாங்க. ஆனால் பார்க்கு திரும்பி பார்க்குறப்போ அந்த முகத்தில் ஒரு வெறுப்பும், இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தூகி சந்தோஷமான முகம் அப்படியே வாடி போயிட்டு, ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க பார்க், பொய்யா நடிக்காத, உனக்கு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப பார்க்குக்கு சிரிப்பு வந்துடும். அது எப்படி நீ மட்டும் என்னை கரெக்டாக கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்ல ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. இந்த பக்கம் யோனை தான் காட்டுறாங்க. யோன் கொஞ்சம் கொஞ்சமாக கையெல்லாம் அசைக்கிறா, அப்படியே கண்ணு முழிக்கவும் செய்கிறா. இங்கே யோன் கண்ணு முழிச்சு எழுந்து உட்கார நர்ஸ் பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி போய் டாக்டர் வாங்க அப்படின்னு கூப்பிட போயிடுவாங்க. இந்த பக்கமாக பார்க்கு தூக்கி வெளியே வந்திருப்பாங்களா, இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஜோஷியம் பார்ப்பாங்க இல்லைங்களா, சும்மா அந்த இடத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்திருப்பாங்க. அங்கே பார்க்குறப்போ அந்த லேடி சொல்லுவா, நீங்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, நீங்கள் 2 பேர் ஒன்று சேர்றப்போ கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இறந்து போவாங்க,
அப்படிங்கிறாங்க. இது இவங்க 2 பேரும் நம்புற மாதிரி இல்லை. பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? நாங்கள் 2 பேரும் லைஃப்பில் சேரக்கூடாது, யாரோ ஒருத்தங்க செத்துருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒருத்தங்க இறக்கிறது அப்படிங்கிறது அதை நம்ம வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடலாம். உயிர் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் பேரை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா கொடுத்த பேரை நீங்கள் கில் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த பேரை நீங்கள் கொன்னுட்டு வேற பேரை நீங்கள் உங்களுக்காக வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதுவே வந்து பரிகாரமாக போயிடும் அப்படிம்பாங்க. ஆனால் இதை கேட்டு உங்களுக்கு பயங்கர சிரிப்பாக வரும். ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றப்ப கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன, என் அம்மா அப்பா எனக்கு கொடுத்த பேரை நான் வந்துட்டு மாற்றிக்கிட்டா அந்த பேரை கொன்ன மாதிரி, புதுசாக ஒரு பேரை எடுத்துக்கிட்டா மரணமே தப்பி போயிடுமா? என்னமோ ஏதோ நான்லாம் மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிற? நம்ம 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு மரணம் வரும் அப்படின்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னியல்ல. சொன்னேன், சரி விடு, அதெல்லாம் இருக்கட்டும். எப்போவுமே இல்லாமல் இன்னைக்கு என்ன பார்க்குறப்போ கண்ணமெல்லாம் ஏன் செவக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க தூகி கிட்ட. இந்த பக்கமாக யோன் கண்ணு முழிச்சிட்டா. யோனுக்கு வந்து பெரிய இன்ஜுரி எல்லாம் கிடையாது. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாங்க. யோன் நீங்கள் நல்லா இருக்கீங்க, பட் இன்னும் கொஞ்சம் தான் ரெக்கவர் ஆக வேண்டியதாக இருக்குது, சீக்கிரமாக சரியாயிடும் அப்படிங்கிறப்போ ஓகே டாக்டர், ஆனால் யோனுங்கிறது யாருன்னு கேட்குறாங்க. அப்புறம் தான் புரிய வருது, ஆக்சிடென்ட்டில் யோனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, தான் யோன் அப்படிங்கிறதே மறந்து போச்சு. டாக்டர்ஸ் இதை வந்துட்டு இவகிட்ட ரூனா கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. ரூனாக்கு ஒரே சந்தோஷம். வந்து யோனை பார்க்குறா. நீங்கள் யார் என்னன்னு யோன் கேட்குறதுக்கு, நான் அம்மாவோட ஃப்ரெண்டு, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள வந்து உட்காந்தவளுக்கு சந்தோஷம். நல்லது தான் யோன், எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு, அதுதான் வந்து எங்கள் எல்லாருக்கும் நல்லது. நீ இதே மாதிரி பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ யார் அப்படிங்கிறத மறந்துட்டு இருக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடுவா. அப்புறம் கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணும் இல்லையா, அதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஸ்ரீஜா இருந்துட்டு என்னதான் கோயிலுக்கு போய் குழந்தைக்காக ப்ரே பண்ணுறேன் அப்படின்னாலும் சம்மந்தமே இல்லாதவங்க கிட்டேயே குழந்தை விட்டுட்டு யோன் போவா. ஏன்னா குழந்தைக்கு யோன் மட்டும்தான் வந்துட்டு சொந்த அம்மா, மற்றபடி அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு அண்ணியும் தானே. அந்த குழந்தைக்கு அவங்கள ரத்த சொந்தமே கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தே அடிக்கடி போய் குழந்தைய பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஜாங்கோ அதுதான் கரெக்டுங்கிறாங்க. ஆனால் இதை கேட்குற ரூனாக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிரித்து வச்சாலும் இவளுக்கு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களே, சாப்பிட்றப்ப யோனை பற்றி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுவா. இங்கே யோன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா இல்லையா, அவள் ஃபோன்லேருந்து வந்ததுனால யோன் அனுப்பிச்ச மெசேஜ் தான் அப்படின்னு நம்புறாங்க. எங்கே போய் எந்த கோவிலில் உட்காந்து குழந்தைக்காக வேண்டிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ட்டு தங்கச்சிரி போட்டுரும். அம்மாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இப்போ தங்கச்சிரி போட்டிருக்கும் வேலை போயிடுச்சு, கேமராமேனுக்கும் வேலை போயிடுச்சு. ஸோ கேமராமேன் இங்கே தான் இருக்காரு. சிக்கன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த யோனோட அம்மா, அங்கே எல்லாத்தையும் கூட மாட வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயே ஒரு செட்டில் ஆகிட்டாரு. இந்த பக்கமாக அந்த லவர் பையன்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க காங்தேவோட அம்மா, இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்கிறான். இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் குழந்தைக்கு திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. இவங்களுக்கெல்லாம் பதக்குன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து யோனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஏன்னா கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்றா. யோன் சீக்கிரம் வா, குழந்தைக்கு கொஞ்சம் திடீர்னு சீரியஸ் ஆகிடுச்சு, நீ அப்புறமா போய் வேண்டிக்குவேமா வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு திடீர்னு நிமோனியா ஃபீவர் வந்துருச்சு, ஆனால் அது ரொம்ப பேடாக போகிறதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணியாச்சு, எந்த ஒரு கவலையும் இல்லை, குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பாடான்ட்டு எல்லாருக்கும் இருக்கும். அந்த சமயத்தில் தான் யோன் கிட்ட இருந்து ரிப்ளை மெசேஜ் வருது. அந்த ரிப்ளை மெசேஜ் யார் அனுப்பிச்சிருப்பாங்க? வேற யாரு? காங்தேவோட அம்மா தான். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வருவேன், குழந்தை பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா ரிப்ளை. இதை பார்க்குற தங்கச்சேரி போட்டுருக்கு, என்ன இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பக்கம் யோனுக்கு தான் யார் என்ன ஞாபகம் இல்லை. கண்ணாடியில் தன்னோட முகத்தையே பார்த்துக்கிறா. அதுவே அவளுக்கு வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கா. அதுக்கப்புறம் குழந்தைக்கு சீரியஸ் அப்படிங்கிறது காங்தேவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ காங்தே வர்ற சமயத்தில் காங்தேவை மட்டும் குழந்தைய பார்க்கறதுக்காக தங்கச்சி ரிப்போர்ட்டர் அனுமதிக்கிறா. ஆனால் ஸ்ரீஜாவை அனுமதிக்கிறது இல்லை. நீ எதுக்கு போகணும்? நான் குழந்தைய பார்க்கறதுக்காக வந்தேன், அட்லீஸ்ட் குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அது குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு வேற சொல்லியிருக்கோம், முகத்தில் போட்டிருக்கிற மேக்கப்பை கம்மியாவது பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. இதை பாரு, நாங்கள் எங்களோட வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டில் இருந்தோம், டக்குன்னு இந்த விஷயத்தை கேட்டதும் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த குழந்தை இப்படி கிடக்குதுன்னு அதுக்கு காரணமே நீ தான், இத்தனையும் பண்ணிட்டு அழகாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டல அப்படிங்கிறாங்க. இது பாரு, ரொம்ப ஓவராக பேசுது, எனக்கும் பேச தெரியும். இந்த குழந்தைக்கு உங்களுக்கு என்ன வகையில் ரத்த சொந்தம்? அப்பாவா உள்ள காங்தே இருக்கான், அம்மாவா இருக்க வேண்டிய யோன் எங்கே இருக்கா? சும்மா ஓவராக பேசுறீங்க அப்படின்னதும் என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்க ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு. ஆனால் நிறைய கேட்டு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உங்களுக்கு யோனுக்கு என்ன சம்மந்தம், ரத்த சொந்தமே இல்லை அப்படின்னதும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இவ பாட்டு கலையக்க தள்ளி விட்டு உள்ளே வருவா. அங்கே வந்து அம்மாவும் நிற்பாங்க, அக்காவும் நிற்பாங்க. இது பாரு, உங்களை நான் முடிய பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ளே போங்க அப்படிங்கிறப்ப காங்தேக்கு சரி பிரச்சனை பண்ண வேண்டாம் போயிடலான் தான் இருக்கு. ஆனால் ஸ்ரீஜா இருந்துட்டு வர முடியாது, நீங்கள்லாம் யார், நீங்கள் யார் எங்களை போன்னு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு குழந்தை பக்கத்தில் உட்காந்துட்டு போதுண்டா செல்லக்குட்டி, இது கண்ணு முழிக்க வேண்டிய டைம், நீ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமாங்க நம்ம வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகலாம், பீட்சா வாங்கி தரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருங்க, யோனை நீங்கள் அடாப்ட் பண்ணி வளர்த்துருந்துருக்கலாம், அதை தவிர்த்து யோனுக்கு உங்களுக்கு என்ன ரத்த சொந்தம் இருக்குது, எங்களை வந்து பார்க்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கான எந்த உரிமையும் உங்ககிட்ட கிடையாது. குழந்தையோட அப்பா காங்தே, அவன் வந்து பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் யோன் இப்போ இங்கே இல்லை. ஆனால் இந்த குழந்தைக்கு உங்களுக்கு ரத்த சொந்தமே இல்லைனாலும் இந்த குழந்தை நீங்கள் பத்திரமா கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நாங்கள்லாம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறப்போ வருதே கோவம். என்னடி பேசுகிற அப்படிங்கிறப்ப ஆக்சுவலாக ஸ்ரீஜா பேசுனது காங்கத்தேக்க பிடிக்கல. ஆனால் அவனால தான் ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்ரீஜாவை. ஸ்ரீஜா போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமாக்க இங்கே ருணாவை பார்க்கறதுக்காக காங்கத்தேவோட அம்மா வருவாங்க. அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு எல்லாம் ஓகே, அவள் பத்திரமா தானே இருக்கா யோன் அப்படின்னு கேட்குறப்போ இப்போதான் உண்மையை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யோனை நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டு போனது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஆக்சிடென்ட்டா, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்க ஸ்ரீஜா அப்போ கரெக்டாக வீட்டுக்கு வருவா. சோஃபாவில் இருக்கிற பேக்கை பார்த்துட்டு இது நான் காங்கத்தே அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த பேக் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சர்வெண்ட் லேடி கிட்ட காங்கத்தேவோட அம்மா வந்தாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமாம் மேடம், உங்கள் அம்மா கூட உள்ளே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ரூமுக்கு வருவா. அவங்க கூட பேச போகலாம் அப்படின்னு தான் வருவா. ஆனால் டோர் கிட்ட வரப்போ அவங்க பேசுறத கேட்டு அப்படியே ஸ்டன் ஆகி கேட்க ஆரம்பிச்சிருவா. என்ன சொல்றீங்க சம்பந்தி, அப்போ அந்த ஆக்சிடென்டால யோனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சா, என்ன பண்றீங்க, அவள் பத்திரமா இருக்கலாம் அப்படிங்கிறப்போ கவலைப்படாதீங்க, அந்த விஐபி ரூமில் வச்சு அவளுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அவளுக்கு பழசெல்லாம் மறந்தனால ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவள் இங்கே கூப்பிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அவங்க என்னமோ பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ பதுக்குன்னு இருக்கு, கொஞ்சம் பார்த்துருங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஸ்ரீஜா என்னது என்னென்னமோ சொல்றாங்க, அம்மா பழசெல்லாம் மறந்துருச்சு, ஆக்சிடென்ட் அதுங்கிறாங்களே அப்படின்ட்டு அவள் ரூமுக்கு வந்துட்டு யோசிக்கிறா. அப்போ நம்ம அம்மா என்னமோ பண்ணியிருக்காங்க, அதனால அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால தான் யோனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கு அப்படின்ட்டு அப்படியே கோர்வையாக யோசிக்கிறா. ஐயோ அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. இந்த பக்கமாக தூகி வந்து எகெயின் ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. இன்னைக்கு ரிப்போர்ட் சம்மந்தமாக பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ என்ன பேசினாங்கன்னு தெரியல. எகெயின் இன்னும் சில டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு, அதனால தான் தூகி வந்திருக்கா. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமாக பார்க்க பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு வர்றா. ஆனால் பேஸ்மெண்ட்லேயே இருந்துட்டு பார்க்குக்கு கால் பண்ணுவா. எப்போவுமே ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து ஜம்பமாக உட்காந்துப்பேன், இப்போ என்னடா ஆஃபீஸ் ரூமுக்கு வராமல் என்ன கீழவா அப்படின்னு சொல்கிற, என்ன எதுன்னு கேட்குறதுக்கு பார்க்க பார்க்குறப்போ தூகிக்கு ஒன்று தோணுது. என்ன பார்க், உனக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா, என்ன முகத்தை பார்த்தாலே தெரியுது, என்னை பார்க்குறப்போ 1000 வாட்ஸ் பல்ப் பெரியுதுங்கிறாங்க, எப்படி தூக்கி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற, அப்படிதான் கண்டுபிடிப்பேன், சரி வேணா வெளியே போகலாம் அப்படிங்கிறப்போ எனக்கு வேலை இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னது வேலை இருக்கா, இது உங்கள் அப்பா கம்பெனி, உங்கள் அப்பா உனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, என்னமோ இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கல அப்படின்னா நாளைக்கு உனக்கு வேலை விட்டு இப்போ அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிற, பேசாம வா அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வருவா. இந்த பக்கம் சமைச்சிட்டு இருப்பாங்க யாரு, சேர்மனோட செகண்ட் ஒய்ஃபு. அப்போ அவங்க ஹஸ்பண்டை பார்க்கலான்னு வர்றப்போ அவர் அப்படியே ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பாரா, பயம் வந்துடும். என்னங்க அப்படிங்கிறப்போ பதறாத, உயிரோட தான் இருக்கேன், ஏங்க என்ன பயமுறுத்துறீங்க, பயமெல்லாம் முறுத்தலை, எல்லாத்துக்கும் நீ தயாராரு, ரொம்ப நாள் நான் இருப்பேனா அப்படிங்கிறது தெரியாது, அதுக்குள்ள பார்க்கோட கல்யாணத்தை என் கண்ணார பார்த்துடணும் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சேர்மனுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அவனோட ஃபஸ்ட்டு கல்யாணத்தை இந்த அளவுக்கு அவனை அப்சர்வ் பண்ணல, ஃபேமிலி ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டக்குன்னு கட்டி வச்சுட்டேன். ஆனால் இந்த வாட்டி பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி தூக்கியும் அவனும் பழகிறத பார்க்குறப்போ அவனுக்கு தூக்கி பிடிச்சிருக்கு, தூக்கிக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறப்போ எனக்கு நிறைவாக இருக்குது அப்படிம்பாங்க. இந்த பக்கம் சீனை கட் பண்ணால் தூக்கியையும் பார்க்கும் தான் காட்டுவாங்க. 2 பேரும் வெளியே வந்திருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தூக்கி சில விஷயங்களை சொல்லுவா. ஆக்சுவலாக என்னோட லைஃப்பில் நான் 2 வாட்டி கல்யாணத்துக்கு வரைக்கும் போயிட்டேன், 2 வாட்டி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, ஆனால் கல்யாணம் நடக்கலை, ஆனால் நீங்கள் தான் என்னோட லாஸ்ட் மேன் அப்படிம்பாங்க. ஏன் என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆச்சு அதை பற்றிலாம் கேட்க மாட்டிங்களா, இதை பாரு உனக்கு சொல்லணும்னா சொல்லு, ஆனால் அந்த ஸ்டோரி எனக்கு வேண்டாம், நான் பாதியிலே கட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. இவன் வந்து சொல்லுவா தூக்கி, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதாக இருந்தது, அதுவும் ஃபேமிலியால் அரேஞ்ச் பண்ணப்பட்டது தான். அந்த பையன் பெரிய கம்பெனியோட சேர்மனோட 2வது பையன். அப்போவும் நான் ரிப்போர்ட்டராக தான் இருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு தெரிய வந்தது ஒரு ஆக்ட்ரஸும் இவனும் ஒன்றா ஸ்லீப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிய வந்ததும் இவன் முகத்தில் பலார்னு ஒரு அறையை கொடுத்துட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அடுத்து ரெண்டாவதாக எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒரு டாக்டர் பையன் கூட என்னோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அவன் திடீர்னு என்னை கூப்பிட்டு கல்யாணம் வந்து பண்ணிக்க முடியாது, ஏன்னா எப்போ வேணா என்ன வேணா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னதும் ஒன்றுமே புரியல. நம்மளோட பார்க்குக்கு அப்படியே பார்க்குறாங்க. என்ன பார்க் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, சொல்கிறேன் முழுசாக கேளுங்க. ஆக்சுவலாக நான் பிறக்கிறப்பவே என்னோடய ஹார்ட்டில் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஒரு பெரிய சர்ஜரிக்கு அப்புறமாக தான் நான் உயிர் பொழைச்சி வாழ்ந்துட்டே இருக்கேனே. அதுக்கப்புறமாக என்னோடய லைஃப் வந்து நார்மலாக தான் இருந்தது. சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஓடி ஆடி விளையாடுறது அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு சில மெடிசன்ஸை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நல்லா கேர் எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு 2வது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு இல்லையா, நான் டாக்டர் பையன் சொன்னேன் இல்லையா, அவன் என் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ப முடியாது, ஹார்ட் அப்படிங்கிறது எப்போ எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது, எப்போ வேணால் எது வேணால் ஆகலாம், அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் தெரிஞ்சும் நான் எப்படி ஒன்று கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் நின்று போச்சான். சொல்லு பார்க், இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் தோன்றதில்லை, ஏன்னா நான் ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஸ்லீப் பண்ண அந்த ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆன பையனும் இல்லை, 2வது அவங்க கூட என்கேஜ்மெண்ட் ஆன அந்த டாக்டர் பையனும் நான் இல்லை. ஸோ எனக்கு நிறையாலாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும்
என் கண்ணு முன்னாடி உட்காந்துட்டு உருன்னு முறைச்சு என்னை பார்க்குற இந்த பொண்ணை பற்றி தான் நான் யோசிக்கிறேன். அவளை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் அவளை பார்க்கலனாலோ அவகிட்டேருந்து எனக்கு ஃபோன் கால் வரலனாலோ அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவளை தேடி போய் அவளை பார்க்கணும், அவளை ஹக் பண்ணணும், அவளை கிஸ் பண்ணணும், என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு தோணுது. அவ்வளோதான். அதை தவிர்த்து எனக்கு பெருசாலாம் யோசிக்க தெரியல அப்படிம்பாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ தூகிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக உன்னோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷனை விட்டுட்டு போனதுனால தானே நீ எனக்கு கிடைச்ச அப்படிங்க. அதே மாதிரி 2 வாட்டி உன்னை என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணாத அந்த 2 பாய்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ லவ்லியான உமனை அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்காதனால தானே இப்போ நீ எனக்கு கிடச்சிருக்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்படியே 2 பேருக்கு இடையில் அப்படியே காதல் பொங்கி வழியும். அந்த சமயத்தில் வந்து தூகி ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட் வந்துட்டு பார்க்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவும் என்கிட்ட இப்படியே இரு தூகி, என்கிட்ட அன்பா இதே மாதிரி எப்போவுமே இரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த கல்யாணத்தில் ஒரு பயம் இருக்குது இல்லையா? ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அது புரியுது தூகிக்கு. தூகியும் என் லைஃப்பில் கடைசி மேன் அப்படின்னா அது நீ தான் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, தூகியை பற்றின ஒரே கனவு தான் நம்ம பார்க்குக்கு. அவருக்குள்ளேயே அவரையே நினச்சி சிரிச்சுக்கிறாரு. எப்போ தூகியை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் விதி அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. 2வது வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தானே பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரொட்டீன் செக்அப் போயிட்டு தான் இருக்கும். ஸோ ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ போனப்போ எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குன்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ தான் தெரிய வந்திருக்கு, தூகிக்கு டியூமர் இருக்குது. அதுவும் ஹார்ட்டுக்கு பக்கத்தில். என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே. நான் நல்லா டேப்லெட் எடுத்துக்கிறேன், நான் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறேன், ஃபுட்டு டயட் எல்லாம் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிறப்போ இதை பாருமா, சின்ன வயசில் நீ பிறந்தப்போ உனக்கு ஹார்ட் பிரச்சனை இருந்தது, சர்ஜரி பண்ணது, அதில் நீ நல்லாயிட்ட, நார்மலான லைஃப் தான் நீ வாழ்ந்துட்டுருக்க, டெய்லியும் ஒரு மெடிசன் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறது வேற. டியூமர் அப்படிங்கிறது அதுலேருந்து முற்றிலும் டிஃப்ரெண்ட். டாக்டர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுல இருக்கட்டும், டியூமர் இருக்குது அப்படிங்கிறப்போ சிம்டம்ஸ் தெரியும் இல்லையா அப்படிங்கிறாங்க. சிம்டம்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஹார்ட்டுக்கு பக்கத்தில் டியூமர் வந்து வளர்ந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ ஹார்ட்டுக்காக அந்த சர்ஜரி பண்ணதுக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டே இருந்ததுனால தான் உனக்கு அந்த சிம்டம்ஸே தெரியல. ஸோ டியூமர் இப்போ லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தும் உனக்கு அதுக்கான சிம்டம்ஸ் தெரியாமல் இருந்ததுக்கு அதுதான் காரணம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் இப்போ தூகி யோசிச்சு பார்க்குறா. இதுதான் விதியோ, அவ்வளோதான் என் லைஃப் இல்லை. உன் கூட என் லைஃப்பை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என் லைஃப் அவ்வளோதான் இல்லை. ஆனால் உன் கூட ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு கூட இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்க்கு தூகி வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருப்பாரு. தூகி ஹாஸ்பிட்டல் போனது, டாக்டர் சொன்னது எதையுமே தூகி வீட்லேயும் சொல்லலை. தூகியோட அம்மா அவங்க ஒரு துணி வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதில் தான் தூகி அவங்க வந்து எடுத்துகிட்டே வந்திருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு குழந்தைய வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அடாப்ஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா மினி. அப்போ இந்த ட்ரெஸ்ஸோடு தான் அந்த கை குழந்தைய தூக்கியை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதில் இருக்கிற எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது மினி போட்டது. அது பார்க்குறாங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கு படி என்னமோ இருக்குது. அதை பார்த்தவங்க டக்குன்னு அந்த ட்ரெஸ் எடுத்து உள்ளே வச்சிடுறாங்க. இத்தனை வருஷத்தில் பார்க்கலையா, இல்லை எகெயின் பார்க்குறப்போ அப்படி ஷாக் ஆகுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இங்கே யோனை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமா, அதான் யோனுக்கெல்லாம் பழசெல்லாம் மறந்து போச்சே, எப்படி இருக்க யோன் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா வர்றப்போ அங்கே பெட்டில் இருக்க மாட்டா யோன். எங்கே ஏதுன்னு கேட்குறதுக்கு, பதறாதீங்க வாக்கிங் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஞாபகம் வந்துருச்சோன்னு சொல்லி பயந்துட்டா ரூனா. வாக்கிங் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற யோன் கிட்ட வந்து, எப்படிமா இருக்க, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறியா அப்படிங்கிறப்போ, ஆன்ட்டி நீங்கள் என் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு என் அம்மா எப்படி இருப்பாங்கன்னே தெரியல, நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு யோன் கேட்குறா. டக்குன்னு தன்னோட அம்மாவை பற்றி கேட்டதும் லைட்டாக ரூனாக்கு ஒரு மாதிரி ஜர்க்காகுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் சொல்கிறா, உன் அம்மா ரொம்ப நல்லவ, ரொம்ப அழகாக இருப்பா, எனக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கா, அவளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறமாக டாக்டர் கிட்ட வந்து ரூனா பேசுவா. டாக்டர், நான் இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட்னால இப்படி எல்லாம் மறந்து போயிடுமா, தன்னோட பேர் தன் யாருங்கிறது கூட மறந்து போயிடுமா அப்படிங்கிறப்போ, அப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்து மறந்து போச்சு. ஆனால் எகெயின் அந்த ஞாபகங்கள் வர்றதுக்கு நாட்கள், வாரங்கள், வருஷங்கள், சமயங்களில் கடைசி வரைக்கும் ஞாபகம் வராமல், தன் யார் என்னங்கிறதே தெரியாமல் நாம் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறோமோ அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்து சாகுறவங்களும் இருக்காங்க. இந்த பொண்ணோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ இவளே ஒரு தனியான கதை சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பொண்ணு பேர் வந்து யோன், என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான். ஆனால் இவளுக்கு யாருமே கிடையாது. இவளை வந்து ஒருத்தன் லவ் பண்ணா, குழந்தைய கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான். இவ குழந்தைய பெற்று வளர்த்துட்டு இருந்தா. அந்த குழந்தை ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போச்சு. அப்போ இருந்து இவளுக்கு அது ஒரு மாதிரி மென்டல் ட்ராமாவாக மாறிடுச்சு. அதனால தான் இவளும் வந்து அடிக்கடி கார் மேலே போய் விழுந்து சாக பாப்பா. முடிஞ்ச அளவுக்கு அவளை நாங்கள் அந்த மாதிரி எதுவும் நடக்க விடாமல் நாங்கள் காப்பாற்றிக்கிட்டே இருந்தோம். அசந்த நேரமாக பார்த்து அன்னைக்கு அந்த கார் மேலே போய் அவளே வந்து விழுந்துட்டா. அதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ இங்கே வந்து இப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி. அப்போது இந்த பொண்ணோட குழந்தை ஃபோட்டோ, அந்த குழந்தையோட திங்ஸ் எல்லாம் கொண்டு கொடுத்த அப்படின்னா
இவங்களுக்கு அது பழசு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது பழசு ஞாபகம் வந்துருமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகலாம். இங்கே இருக்கிறத விட பழகின ஆட்கள் அந்த மனிதர்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப சீக்கிரம் ஞாபகம் வரும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு டாக்டர் ஞாபகம் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு, இதை பாருங்க, இவ இங்கேயே நிம்மதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவள் குழந்தை ஆக்சிடென்ட்டில் இறந்து போனது இவள் கண்ணால் பார்த்ததுனால தான் அவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளே வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் எங்கேயும் தானும் காரில் அடிப்பட்டே சாகணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் வரப்போ இவளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இந்த இடம் நல்லா இருக்குது, ரிமோட்டான ஏரியா, சிட்டியை விட்டு வெளியே இருக்குது, ஹாஸ்பிட்டலும் நல்லா இருக்குது, நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, இங்கேயே அவளை வந்து நீங்கள் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. இப்படி நான் சொல்கிறப்ப டாக்டருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னங்க இது ஹாஸ்பிட்டல், ஹாஸ்டல் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி பண்ண முடியும் இல்லையா, நான் இந்த ஹாஸ்பிட்டலில் டைரக்டர் கிட்டேலாம் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் பேசிக்கோங்க, அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே தூகி வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் பார்க் வந்திருப்பாங்க. வந்து பார்த்து தூகிக்கு ஷாக்கிங்காக இருக்குது. கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு காலே பண்ணலையே அப்படிங்கிறப்போ நான் தாமா பார்க்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிடுவார். கல்யாணம் வந்து சீக்கிரம் வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி 2 ஃபேமிலியும் அஃபிஷியலாக வந்து மீட் பண்ணிப்பாங்க இல்லையா, அது இந்த வீக்கெண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ, அப்பா கல்யாணம் என்னப்பா விளையாட்டா, நல்லா யோசிச்சு முடிவெடுக்கலாம் அப்படின்னதும் பார்க்குக்கு இது பிடிக்கல. என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட முகம் அப்படியே வாடி போயிடுது. பார்க்கு கிளம்புறப்போ வெளியே வரைக்கும் வருவா தூகி. அப்போ தான் தூகி கேட்பா, வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறப்போ, என் வீட்டுக்கு நீ எவ்வளோ வாட்டி வந்திருக்க, கால் பண்ணிட்டா வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அது பொண்ணுங்க விட பசங்க விடுன்னு இருக்குல்ல, பொண்ணுங்க பசங்கன்னு பிரித்து பேசினா உனக்கு தான் பிடிக்காதே தூகி அப்படிங்கிறாங்க. சரி எதுவோ ஒன்று, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தூகி நிஜமாலுமே என் முன்னாடி நிற்கிறது எனக்கு தெரிஞ்ச தூகி தானா, எனக்கு என்னமோ அந்த தூகி வேற எங்கேயோ போயிட்டு முன்னாடி வேற யாரும் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை நான் கொஞ்சம் ஒரு மாதிரி வேற ஒரு இஷ்யூ பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், அதில் தான் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகிட்டேன். சரி நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு திரும்பி போகிறப்போ, சாரி தூக்கி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களே ஏதோ தப்பு பண்ணல, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போயிடுறா. பார்க்கும் அதை பெருசாக எடுத்துக்காம அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலாக தூகியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, தூகிக்கு அன்னைக்கு கடைசியாக மீட் பண்ணி பார்க் கூட பேசினாங்க இல்லையா, அந்த பாரில் கிஃப்டெல்லாம் கூட கொடுத்தா இல்லையா, அப்போவே டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. டாக்டர் 3 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உனக்கு வந்து அந்த டியூமர் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுமா, ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது, அப்படி கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை தாங்கிக்கிற அளவுக்கு ஹார்ட்டில் சக்தியும் கிடையாது. நீ ஹார்ட்டுக்கான அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் டியூமரோட அந்த சிம்டம்ஸே உனக்கு காட்டல. ஸோ 3 மாதம்தான், அந்த 3 மாதங்கிறதே அதிகம் தான், அதுக்கு இடையில என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பார்க்கு கிட்ட தனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்துட்டு தூகி சொல்லியிருப்பாங்க. இப்போ போய் டாக்டர் பார்த்தது கிடையாது, எனக்கு ஹார்ட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், அதனால 2வது என்னை கல்யாணம் பண்ணிக்கிற டாக்டர் பையனும் இந்த கல்யாணம் வேண்டான்ட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது கதை கிடையாது, உண்மைதான். தூகிக்கு 2வதாக வந்து ஒரு டாக்டர் பையனை பார்த்துருப்பாங்க. ஆனால் அப்போ தூகிக்கு டியூமர்லாம் கிடையாது, ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறப்ப என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். இது எல்லாத்தையும் சொன்னது எதுக்குன்னா பார்க்க மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆனால் பார்க்கு தூகிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்காமல் என் கண்ணு முன்னே இருக்கிற தூகி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. ஸோ இருக்கிற காலம் வரைக்கும் பார்க்க வந்து லவ் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூகி நினைக்கிறாங்க. கல்யாணம் அப்படிங்கிறது வேண்டாம், ஒரு 6-7 மாதம் கல்யாணம் தள்ளி போட்டால் அதுக்கு இடையிற்பட்ட காலம் வரைக்கும் பார்க்க கூட நம்ம காதலிச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா இன்னொரு கல்யாணம் நடந்து அதில் நான் டக்குன்னு இறந்து போயிட்டேன் அப்படின்னா பார்க்கால தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஃபெயிலியர், அதிலிருந்தே பார்க்கால வெளியே வர முடியல. அந்த மேரேஜ் முடிஞ்சு 7 வருஷம் ஆச்சு. அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக வேற பிளைண்ட் டேட்டோ இல்லை வேற ஏதாவது பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி நிச்சயதார்த்தம் அப்படி இப்படின்னு எதுக்கும் போயிருக்க மாட்டார். ஸோ ஃபஸ்ட்டு கல்யாணம் பிரேக் ஆனது எந்த அளவுக்கு பார்க்க பாதிச்சிருக்கு, அந்த பாதிப்பு எகேன் அவருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கல்யாணத்தை வந்து ஏன் ரஷ் பண்ணணும், தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூகி யோசிக்கிறான். தூகிக்கு தெரியும் கல்யாணம் லேட்டாகவே நடந்தாலும் பட் பார்க் நம்மளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பார்க் மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறது தூகிக்கு தெரியுது. அதனால தான் பார்க்கு கிட்ட தனக்கு இருக்கிற ஹார்ட் டிசீஸ் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லி வச்சிருப்பா. ஆனால் இப்போ பார்க்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரஷ் பண்ணுறதுலாம் பார்க்குறப்ப இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமாக இவர் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமாக எடிட்டர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி அந்த பெரிய கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியில் ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்க கால் பண்ணி தம் பொண்ணை பற்றின நியூஸ் எல்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்ட்டு நம்மளை த்ரெட்டன் பண்ணுறாங்க. கேஸ் போட்டுருவேன், டெஃபமேஷன் கேஸ் போட்டுருவேன்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ என்னது அப்படியா மிரட்டினாங்க, உண்மை என்கிட்ட இருக்குது சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணுவாங்க. என்னாச்சு உன் சிஸ்டர் யோன் வந்து நான் இன்றைக்கி பார்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் எந்த ஒரு காலுமே இல்லையா அப்படிங்கிறப்போ நீங்கள் தான் உங்கள் ஜாப் விட போகிறீங்களாமே, உங்கள் அம்மா வந்து பார்த்து பேசினாங்க, என் பொண்ணு பொதுவாக யாருக்கிட்டையும் டக்குன்னு நோ சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பா, ஆனால் மறுக்கிறது அவளுக்கு வந்து முடியாது, அதனால தான் நான் வந்து அதை பற்றி சொல்லலான்னு வந்திருக்கேன், சீக்கிரமாக ஜாபை விட்டுருவா அப்படி இப்படின்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு கடுப்பாயிட்டு
ஏமா இப்படி பண்ண? நான் அந்த பொண்ணு யோனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். நீ பாட்டுக்கு அந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்காரிக்கிட்ட போய் என்னமோ பேசி வச்சிருக்க அப்படிங்கிறப்போ, ஆமாம் நீ ரிப்போர்ட்டர் வேலை பார்க்கறது பிடிக்கல, போதும் நிறுத்து அப்படிங்கிற சமயத்தில் அப்பா வந்துடுவார். ஆக்சுவலாக நானும் அம்மா வந்து முடிவு எடுத்திருக்கோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பை பார்க்குற வழியை பாரு, உன்னை போட்டு ஸ்ட்ரைன் பண்ணிக்காத அப்படிங்கிறாங்க. இந்த டைம் ஆர்கியூ பண்ணுறதுக்கு தூக்கி விரும்புறதில்ல. சரிப்பா நான் வேலையை விட்டுடுறேன், ஆனால் இப்போ நான் கையில் எடுத்துருக்கிறது கடைசி ஒர்க்கு. இந்த ஒர்க்கை நான் ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறம் வேலையை விட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவரும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உள்ளே கேட்டுட்டு இருக்க தூகியோட அம்மாவுக்கு ஐயோ அந்த வேலை தான் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதையவே பண்ணுறேங்கிறாளே அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா யோனை பற்றி தெரிஞ்சுக்க பார்க்க போக ஆரம்பிச்சா அப்படின்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, எல்லா குட்டும் வெளிப்பட்டுடுமோ அப்படின்னு இவங்களுக்கு பயம். அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறமாக இந்த ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக முடிக்கணும், அந்த பொண்ணு பாவம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எகேன் அந்த தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி உங்கள் அக்கா வந்து என்னை மீட் பண்ண சொல்லு அப்படிங்கிறப்போ, நாங்களே அவங்க அக்கா எங்கே இருக்கான்னு தான் தேடிட்டு இருக்கோம். அவள் ஃபோன்லேருந்து மெசேஜ் மட்டும் வருது, இந்த மாதிரி அவள் குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கு இல்லையா ஹாஸ்பிட்டலில், ஸோ நான் வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறேன், கொஞ்சம் நாளில் வந்துடுவேன் அப்படிங்கிற மெசேஜ் வந்தது. எப்போ இருந்து உங்கள் அக்காவை நீங்கள் பார்க்கல? உங்களை பார்க்கறதுக்காக வந்தா இல்லையா அப்போ இருந்து அப்படிங்கிறாங்க. இல்லை இதில் ஏதோ ஃபிஷியாக இருக்குது, நீ என்ன பண்ணு உங்கள் அக்காவை பற்றின ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பு, என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. என்னது இந்த பொண்ணுக்கு எனக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்து ஷாக் ஆகிடுறா. என்னது என்ன மாதிரியே இருக்கா யோன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு வந்து கால் பண்ணி நம்ம மீட் பண்ணணும் நேரில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றப்போ இந்த தூகியை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகிடுவாங்க. என்ன ஷாக் ஆகிட்டியா, நம்ம நிறையா பேசணும். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இல்லை டிட்டோ நானும் உங்களோட சிஸ்டர் யோனும் ஒன்றே மாதிரி இருக்கோம், அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை இது காமன் தான், ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் பார்க்குறதுக்கு அச்சசல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் உங்கள் சிஸ்டர் வந்து உங்களுக்கு ஓன் சிஸ்டராக என்ன எதுனெல்லாம் கேட்குறப்போ, இல்லை அவள் வந்து எங்களோட ஓன் சிஸ்டர் கிடையாது, அவளுக்கு 12 வயசாக இருக்கிறப்போ அவங்க அம்மா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் ட்ரக் ஓட்டிட்டு வந்த டிரைவரே எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பாவும் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமாக கொஞ்ச நாள் மட்டும் யோன் யாரோ வீட்டில் போய் இருந்தா, அவங்க யோனோட அம்மாவோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பெருசாக தெரியாது. அதுக்கப்புறமாக அங்கேருந்து அவளை ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா ஆர்ஃபனேஜ்லேருந்து யோனை அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறப்போ அப்போது யோனை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது. அது எல்லாத்தையும் தெளிவாக என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, இன்னமும் எங்கேயோ இருக்குது வந்து தூகிக்கு. இந்த பக்கமாக யோனை தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படிங்கிறப்ப, என்னமோ தெரியல டாக்டர், இந்த குழந்தை முகத்தை தான் வரையணும்னு தோணுதுன்னு வரைஞ்சிக்கிட்டே இருக்கா, ஏதாவது வர உனக்கு தோன்றத வர, எந்த அளவுக்கு உனக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த குழந்தை முகம் அவளோட குழந்தை முகத்தை வரைகிறா. ஆனால் தன்னோட குழந்தைன்னு தெரியறதில்ல, ஆனால் என்னால் வரைகிறத நிறுத்த முடியல, ஆட்டோமேட்டிக்காக வரைகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த பக்கம் தூகி வீட்டுக்கு வரா, ஃபோட்டோவில் இருக்கிற யோனை பார்க்குறா, தன்னை பார்க்குறா. என்னமோ இங்கேயோ இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு நிறைய யோசனை வருது. பார்க் தன்னை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ நான் உன்னை ஏர்போர்ட்டில் பார்த்தேன் அப்படின்னு பார்க் சொன்னது. அம்மா நான் ஒருவேளை ட்வின்னாக இருப்பணும் அப்படின்ட்டு காரில் வர்றப்போ என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து என் அம்மாட்ட கேட்டது, அதுக்கு அம்மா கோவப்பட்டது. இந்த யோனை நான் பார்க்கவே கூடாதுன்னு அம்மா நினச்சது. இதெல்லாம் பார்க்குறப்போ அம்மா ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரூமுக்கு வந்து சர்ச் பண்ணுற சமயத்தில் அந்த துணி கிடைக்குது. குழந்தையா இருந்தப்போ தூக்கி எடுத்துகிட்டு வந்தப்போ இருந்த துணி, அதில் எம்ப்ராய்டரி போட்டிருக்கு மை பேபி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த துணிக்கு பின்னாடி உன்னோட அம்மா மினி அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. இதை பார்த்ததும் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு நாம தான் குழந்தை, நாம குழந்தையா இருந்தப்போ நியூ பார்ன் பேபியாக இருந்தப்போ போட்ட ட்ரெஸ்ஸாக தான் இருக்கணும். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம அம்மா பேர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பா. இங்கே கல்யாணத்துக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு பயங்கர குஷியாக இருக்கிறா யாரு ஸ்ரீஜா. ஆனால் எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் வந்து காங்தே இருக்கா. என்னமோ பண்ணு எதையோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கா. காங்தே ப்ளீஸ் இப்படி இருக்காத, எனக்கு இதை கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் கேட்குறேன். உனக்கு இந்த கல்யாணம் ஓகே தானே? இந்த கல்யாணம் வேறு வழி இல்லைன்னு என்ன பண்ணிக்கிட்டு மனசளவில் நீ யோன் பக்கத்தில் இருந்துட்டு உடல் அளவில் மட்டும் என் கூட வாழாத அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லை ஸ்ரீஜா, எனக்கு புரியுது அப்படிங்கிறப்போ சரி கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு, உன் அம்மாவுக்கு எங்கள் சைட்லேருந்து கிஃப்ட் கொடுக்கணும், இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்துடுவா. இந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுக்காக அம்மா பார்க்கறதுக்காக காங்தே வருவாங்க. காங்தேவை பார்த்தது கொஞ்சம் படப்படம் ஆயிடும், பதட்டம் ஆயிடும். ஸ்ரீஜா கிஃப்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமாக அம்மா யோனை பற்றி தெரியுமா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சும்மா தான் கேட்பாரு, சத்தியமாக சந்தேகப்பட்டு கேட்க மாட்டாரு. அவள் கரெக்டாக தான் நல்லா இருக்கா, நல்ல இடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயம் இல்லை. நல்ல இடமா? என்ன இடம் உனக்கு தெரியுமா? டே அவள் ப்ரே பண்ணுறதுக்காக போயிருக்கா இல்லையாடா, அந்த இடத்த பற்றி சொல்கிறேன், அது என்ன இடம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. காங்தே எடுத்து பார்க்குறாரு, இவர் ஃபோன் கிடையாது, அவங்க அம்மா ஃபோனும் இல்லை. கடைசியில் அவங்க அம்மாவோட பர்ஸை ஓப்பன் பண்ணி எடுத்தா அங்கே இருக்கிறது யோனோட ஃபோனு. எப்போவுமே அவங்க யோனோட ஃபோனை எல்லா டைமும் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சைடு, அதாவது அம்மா பெரியக்கா தங்கச்சி இவங்க சைட்லேருந்து கால் வந்தது அப்படின்னா இவங்க என்ன ஏது அப்படிங்கிறத மெசேஜ் மூலியமாக தானே கேட்டுப்பாங்க. ஸோ அதுக்காக எப்போவுமே வந்து ஃபோன் ஆனில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ கால் பண்ணலான்னு கால் பண்ணுறப்போ இது யோனோட ஃபோனுன்னு தெரிஞ்சு போச்சு. யோனோட ஃபோன் ஏன் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கத்த
இந்த பக்கம் ஸ்ரீஜா இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு காங்தேவோட அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருப்பா. வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டா. இங்க காங்தே கேட்குறான் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. ஐயோ ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் அவள் லைட்டாக சின்ன ஆக்சிடென்ட் தான், ஒன்றும் இல்லை, நல்லா வச்சு பார்த்துக்கிறாங்க, விஐபி ரூமில் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்கு அம்மா தள்ளு, நான் போகணும். டே ப்ளீஸ்டா, எல்லாத்தையும் மறந்துடுடா, அவள் இருந்ததை கல்யாணத்தை நடத்த விட மாட்டாடா, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமாக யோன் வரட்டும்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கோடா, எல்லா பள்ளியும் என் மேலே போட்டுடா அப்படிங்கிறப்போ பேசாமல் இருமா அப்படின்னு சொல்லிட்டு காங்தே வெளியே வந்துடுவாங்க. இவங்க பேசினது எல்லாத்தையுமே இந்த ஸ்ரீஜா கேட்டுக்கிட்டா. ஸோ நம்ம அம்மாவும் காங்தேவோட அம்மாவும் சேர்ந்தது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு புரிய வருது. இங்கிருந்து கிளம்புனா காங்தே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, தங்கம் நான் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுவேன், என்னை மன்னிச்சிருடா, என்னால் தான் எல்லாம் தப்பு தப்பாக நடக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்போ யோனோட அம்மா வருவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க காங்தே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் காங்தே எதையும் சட்டை பண்ணிக்காம அழுதுகிட்டே இருக்கிறப்போ சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்ட்டு இவங்க போய் உட்காந்துப்பாங்க. பின்னுக்கு வந்து ஸ்ரீஜா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னது இது இவன் மனசு மாறிடும் போல இருக்கே அப்படின்னு பயப்படுறா. அடுத்த நாள் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீஜா அங்கே வரா. இங்கே குழந்தைக்கு கையெல்லாம் வந்து கொஞ்சம் அசையுது, முழிப்பு தட்ட ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஸ்ரீஜா வந்து நிற்க யோன் அப்படியே இது யாரு என்னங்கிற மாதிரி பாப்பா.